Hi guys, welcome to Random Talks. இது எபிசோடு 9 பேசிட்டு இருக்குது. நம்ம கூட இன்னைக்கு பிராலி அறிஞ்சிருக்காரு ஃப்ரம் பாலி அண்ட் பீரஜ் ஃப்ரம் பாயலவடை. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோ. அப்புறம் மண்டக்கோளாறுலேருந்து மார்லி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மார்லி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த லவ் கிரிஞ்சஸ். ஸ்டார்டிங்லேருந்து இந்த வாட்ஸ்அப்ல ட்ரெயின் விடுறது, இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது, அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லவ் அண்ட் லவ் ஃபெயிலியர் கிரிஞ்சஸ். ஆமா லவ் ஆமா ஆனிவர்சரி கிரிஞ்சஸ். ஆமா ஃபர்ஸ்ட்ல 1 வீக் ஆனிவர்சரி 1 வீக் ஆனிவர்சரி ஹை ஸ்கூல் நீ பாஸ் 10 நாள் ஆனிவர்சரி. ஆமா ஆமா ஹை ஸ்கூல் நீ பாஸ் தான் ப்ரோ இது எல்லாத்தையும். ஆமா ஆமா என்ன இருங்க டாபிக் சொல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைடு லவ்வா இருக்கிறது, அப்புறம் டபுள் சைடு ஆனானே உனக்கு பண்ண கிரிஞ்சு, அப்புறம் ஃபெயிலியர் ஆகும்போது கிரிஞ்சு. இப்போ ஒன் சைடு ஆயிடுச்சு வச்சுக்கேன், அது மகா கிரிஞ்சு ஆயிடும். ஸ்டேட்டஸே போட்டுன்னு இருப்பானுங்க, அப்படியே ஏதோ இந்த ஆட்டிடியூட ஒன்ன போட்டுட்டு அப்படியே ஏதோ நோ மீன்ஸ்னால அந்த ஸ்டாக்கருக்கு தெரியாது கொண்டாங்க. லவ்வே செட் ஆகத்தையும் சிங்கிள் பர்சன் கேவா மாறிடுவாங்க ப்ரோ. ஆமா அது மாதிரிலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். முதல்ல நம்ம எதனா பண்ணிருக்கோமா இது மாதிரி கிரிஞ்சு முன்னாடி பத்தி பேசுவோம். நீங்க சொல்லுங்க, எதனா பண்ணிருக்கீங்களா கிரிஞ்சு? நான் இது வரைக்கும் நான் எந்த லவ்லாம் கிடையாது. நம்ம வெறும் சைட் அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுறது, ஒன்லி ஃப்ரெண்டு தான். அந்த லௌகீக வாழ்க்கையெல்லாம் போகிறது இல்லை. போனா வந்து இந்த பர்சனல் இதுல வந்து தலையிடுற மாதிரி ஆயிடும். அது நம்மளுக்கு செட் ஆகாது அதெல்லாம். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு பார்த்தா ஒரே பொண்ணு பார்க்கணும், ஏன்னா பொண்ணு பார்த்தா அதுக்கு ஒரு சண்டை வரும், நம்மளுக்கு அது தலைவலி. பார்த்தோமா பொண்ணு பேசிட்டா பிடிச்சிச்சா பேசிட்டு போயினே இருக்கணும், ஜாலியா சைட் அடிச்சோமா, அவ்வளவுதான் வாழ்க்கை. இது போய் ஒரே ஒரு பொண்ணு பிடிச்சி ஜிம்மின்னு இருக்கிறதுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நீங்க சொல்லுங்க. அந்த சங்கத்தோட தலைவனே நான் தான். ஏன்னா நானுமே அப்படிதான். அதான் சொல்றேன், மோஸ்டா நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்கூல்ல ட்ரை பண்ணிட்டு எப்போ மொக்க வாங்கினோம், சரி அமைதியா நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அந்த உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசா தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் உண்ட விஷயத்தான். மார்லி நீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் சைடுல கிரிஞ்சு பண்ணி இருந்தேன் ஹை ஸ்கூல் படிக்கும் போது. ஹை ஸ்கூல் நிபாவா தான் நானும் இருந்தேன். பசங்க ஏத்தி விட்டு ஒரு பிள்ளைய பின்னாடியில போக வச்சானுங்க, அது இருந்துச்சு. டபுள் கேம் தாய்வனியா இருப்பான் அவன். சும்மா இருக்கவனை கூத்து விட்டு பார்க்காத பொண்ணை பார்த்தான்னு சொல்லி விட்டு, அதுவும் சும்மாலாம் இல்ல, அது போற வரும்போதெல்லாம் அவன் பேரை வச்சு கத்துறது ரொம்ப கிரிஞ்சு பண்ணானுங்க. அப்பெல்லாம் மனசுல பெரிய புண்ணா போச்சு ப்ரோ. அப்புறம் இப்ப காலேஜ்ல இப்ப கமிட்டட் ஆயிட்டேன். வாழ்த்துக்கள். ஆனா நான் அவ்வளவு பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ இந்த லவ் எல்லாம். ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. லவ் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா எங்கிட்ட போக வேண்டியதான். கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, நீங்களா யாருக்கிட்டே நான் அதான் சொல்லுவேன். யாரு கேட்டாலுமே நான் இதுதான் சொல்றது. இப்போ அதான் ப்ரோ. நான் சொல்றேன், என்னோட நேரம் வந்துச்சு. நானும் இந்த கிரிஞ்சு பிராலி சொன்ன மாதிரி நான் ஒரு கிரிஞ்சு காடு. எங்க ஃப்ரெண்டுக்குள்ள நான் தான் உச்சகட்ட கிரிஞ்சு. இந்த லவ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, எஸ்கே நான் சொல்றது, இந்த எஸ்கே நான் மட்டும் என் கையில கஷ்டம் வச்சுக்கோங்களேன், பிச்சு விரட்டி வெளுக்க தோணுது. நான்லாம் கையில மாட்டினா போட்டோ எல்லாம் எடுக்க மாட்டேங்க. ஏன்டா இப்படியும் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு தாங்க சொல்லுவேன். இந்த லௌகீக வாழ்க்கையே ஆப்படுத்தது இந்த எஸ்கே நான் தான். என்னப்பா பண்றது டைரக்டர் அந்த மாதிரி பணம் கொடுத்தா நான் என்னப்பா பண்றதுன்னா அவரு கேட்பாரு. இல்ல இது ரெமோவை பார்த்துட்டு அப்படியே ட்ரிகர் ஆயிட்டு எவனெல்லாம் கிரிஞ்சு பண்ண முடியுமோ. அதாவது ரெமோ எனக்கு வந்து ரெமோ நான் உண்மையை சொல்றேன்னா, அது நம்ம 9th லாஸ்ட்ல படிக்கும் போது வந்துச்சா, நம்ம என்ன சொல்றது 2016 வந்திருக்குமா சரிங்களா. அப்போ வந்து பசங்களாம் வந்து என்ன சொல்றாங்க, அப்படி வேற லெவல்ல ஒருத்த அப்படியே ஃபீல் பண்றான் அந்த படத்தை பார்த்து, ரெமோன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கஷ்டம் போடுறோம். நான் பார்த்து அந்த படத்தை பார்த்து வந்துட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளோ
எனக்கு ஒன்றும் அவனை பெருசா இம்பாக்டே இல்ல. ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சு வந்துட்டீங்க. trailer மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஏன் முடிச்சு bro? வந்துட்டீங்க, அதான் தெரியல உங்களுக்கு. அவனு எனக்கு இம்பாக்ட் தான் தெரியல. பட் எல்லாத்துக்கா இவன் இப்படி பண்ணான், சரி ஏதோ ஒண்ணு லவ்க்காக ஏதோ பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ புரியாதுல்ல, ஏதோ பண்ணிட்டான், சரி முடிச்சுட்டான். இல்ல நீங்க வந்து லவ் பண்ண சொல்ல அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குஜலா இருக்கும். என்னடா இப்படியும் நம்ம ட்ரை பண்ணா அப்படின்னு வந்துருக்கோம். நீங்க அதெல்லாம் மூணு பார்த்து படம் கடந்து லவ்வர்ஸா நீங்க? 3 படம் வயிறு படம். மார்லி நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்றேன்னு வந்தீங்க. அதுவா? அதான் ப்ரோ, ரெமோக்கு நான் ஒரு கன்னியா இருந்தேன் அப்போதைக்கு, ஒண்ணுமே தெரியாம. அவனா இவனா அந்த கெட்டப், அந்த ட்ரெய்லர், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பார்த்துட்டு நானும் அப்போதைக்கு கொஞ்சம் குஜாலா இருந்தேன். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அந்த படம் புரிய வந்துச்சு, என்ன இவனுங்க இப்படி இப்படி எடுத்து வச்சிருந்தானுங்க, இதை போய்தான் நம்ம இப்படி ரசித்தோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இப்போ பிலிப்ல சூரிய வம்சத்தை கிழிச்சாங்களே, அது மாதிரி ரோஸ்ட், அதுக்கு ஒரு தனி ரோஸ்ட் பண்ணும், நம்ம போயிட்டு கமெண்ட் பண்ணுவோம் பின்னி பின்னிக்கலாம். சரி, இப்ப இவனுங்க நம்ம ஓரளவுக்கு திருந்திட்டோம். இப்ப நீங்க திருந்தா புண்டையா இருக்கானுங்களே. சரி, நம்ம வந்து இப்போ அதான் ஸ்டார்டிங் இப்போ எப்படி அவனுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, முன்னாடி வந்து இப்போ எப்படி இருக்குன்றத பேசுவோம். ஆமா, நம்ம டைம்ல எப்படி பண்ணோம் அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம டைம்ல என்னங்க, இந்த ஒன்னா ஓகே சொல்லுச்சுன்னா இந்த பாட்டு வைக்கிறது, தட்டி தட்டி தூக்க போறா, அது மாதிரி ஏதாவது அதெல்லாம் இப்போ தானே. இப்போ நான் சொன்னது அம்மா ஸ்கூல் படிக்கும் போனோம் ப்ரோ. இந்த மாதிரி படம்லாம் எல்லாம் சொல்லும், இருங்க அட்டனன்ஸ் எடுக்க சொல்ல, புடிச்ச பொண்ணு பேரை சொல்ல, பசங்க லைட்டா சைட் அடிக்கிறது, நோட் புக் மேல நோட் புக் வைக்கிறது, நோட் புக் மேல நோட் புக் வைக்கிறது, அட்டனன்ஸ்ல அவங்க அப்பா பேர் என்னன்னு பாக்குறது, அவங்க வீடு அட்ரஸ் சொல்றது. அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னா, பசங்களை வந்து ஒரு இது தமாஷ் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து பசங்களை வந்து அவங்க அப்பா பேர் வச்சு கூப்பிடுவானுங்க, ஓகேங்களா. இதுவே லவ் பண்றவன் சிக்கனா அவங்க மாமனார் பேரை கூப்பிடுவோம். அவன் அப்படியே அசிங்கப்பட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி, என்னடா அப்பா பேருங்களை கூப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு இதுவெல்லாம் பண்ணாங்க, பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அப்பவும் ஆனா உதவத்துல நாங்க இப்பவும் அதுதான் கூப்பிடுறது. நீங்க நம்ம கேம் டாக்ஸ்ல கூட பாத்திருப்பீங்க, நம்ம ரெக்கார்டிங் முன்னாடி கூப்பிட்டுருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். என்னதான் நான் பெரிய எக்ஸ்டென்ட் தான். நான் என்ன பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு பையனா நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பசங்க, அவங்க லவ் பண்ற பொண்ணு வந்து சேம் ஏஜ் கிளாஸ்னு. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து நைன்த்ல வந்து எங்களுக்கு 8th அப்புறமா வந்து என்ன பண்ணானுங்க, கோயட் தான். ஆனா நாங்க 9th and 10th ஸ்டாண்டர்ட் வந்து கேர்ள்ஸ் தனி 2 செக்ஷன், பாய்ஸ் தனி 2 செக்ஷன் அப்படி பிரிச்சுட்டானுங்க. சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, சயின்டிபிக்கா பயாலஜிக்கலா பாத்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு புரியாது. சரி, இந்த மாதிரி பிரிச்சானுங்களா. உடனே இவனுங்க என்ன ஆயிட்டானுங்க, முன்னெல்லாம் கிளாஸ்மேட்டா இருந்தானுங்க, ஓரளவுக்கு ஜாலியா இருந்தானுங்க. நம்ம அப்பனா ஒண்ணுமே தெரியாம குழந்தையா இருந்தா அந்த டைம்ல. பட் இவனுங்கெல்லாம் முத்தி போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ பிரிஞ்சிட்ட உடனே இவனுக்கு ஃபீல் ஆயிட்டானுங்க. 9th வந்து ஒரு இது நடந்துச்சு, நம்ம ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணானுங்க, அந்த ப்ராக்ரஸ் கார்டுக்கு போட்டோ ஒத்துவானுங்க. அதுக்காக ஸ்கூல்லேயே போட்டோ எடுத்து மேமே வச்சிருந்தாங்க போட்டோஸ். ஆமா, பிரேயர் அப்போ இவனுக்கு உடம்பு இல்லாத மாதிரி நடிச்சு, பிரேயர் எல்லாருமே போனதுக்கு அப்புறமா இவனுங்க கிளாஸ்க்குள்ள போயிட்டு தூக்கி மாட்டி செம்ம பிரச்சனை ஆச்சு. பெரிய மணி ஆயிடுச்சு. இதுல இருந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கு போய் மாட்டிக்கின்னு செத்தானுங்க. அந்த ஒரு பய ப்ரோ, அந்த லவ் பண்ற அந்த பொண்ணோட நம்பர்லாம் எடுத்துட்டோம். எப்படியோ ஒரு திருட்டு வேலை எல்லாம் பண்ணி, ஆனா அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் இல்ல, பண்ணி எடுத்து போன் பண்ணா அவங்க அப்பா எடுக்கிறான். ஆமாங்க, அவங்க அப்பா நம்பர் வச்சா அவங்க அப்பா தாங்க எடுப்பாரு. அந்த காலத்துல அப்பா நம்பர் தான் கொடுப்பாங்க. இப்போ இருக்க பசங்களாம் சொல்லுங்க, அப்பா என்ன சொன்னாரு, வாங்க தம்பி வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து வைப்போம். யாருப்பாதுன்னு அதே நம்பர் எல்லாம் கட் பண்ணிட்டு இன்னொரு நம்பர்ல இருந்தெல்லாம் அடிக்கிறானுங்க. அப்புறம் ஒரு பொண்ணை விட்டு பேச சொல்லி, இல்ல நானும் கால் பண்ணேன், தெரியாம கால் பண்ணிட்டேன், அப்பெல்லாம் உட்காந்து சமாளிச்சு எஸ் ஆனோம். அந்த இதுல அதாவது நான் எவ்வளவு பெரிய சிம்பா இருந்தேன்னு ஒரு கதை சொல்ல வேண்டியது வருது இப்போ. கடைசியா சொல்லட்டுமா? நல்ல கதை, ஆனா நல்ல கதை தான்.
சரிங்களா? அது இப்ப இவனுங்க பண்ற கிரிஞ்ச பத்தி பேசுவோம். நம்ம எல்லாம் அதான் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்ல அதான் இந்த மாதிரி கடந்து சொன்னா இந்த வந்துட்டோம். மாதிரி ஒன் சைட்ல என்ன பண்ணுவானுங்க, போட்டோ திருடுவானுங்க. அப்புறம் நோட்ஸ்ல உட்காந்து ஒவ்வொரு புக்குலையும் பின்னாடி பார்த்தா ஃப்ரேம்ஸ் போட்டுருப்பானுங்க. ம். அது புக்ல மட்டும் அப்புறம் போடாம பெஞ்சில போடுவானுங்க, பாத்ரூம்ல எழுதுவானுங்க, போர்ட்ல எழுதுவானுங்க. ப்ரேயர்ல போய் இது பைபிள் என்னடா என்னடா ஏது ஒரு உட்காருவானுங்க. ஆகாசம். ஒட்டா பேண்ட் கைட்டு அவன் பல்லாலே எழுதுவானுங்க ஃப்ளேம்ஸ் போட்டு. இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் தான் ஆரம்ப கட்டத்துல நம்ம நம்ம ஸ்கூல் பசங்க தான் அந்த மாதிரி பண்ணது. இப்போ இப்போ எப்படி பண்றானுங்கன்னா, காலேஜ்ல நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். சரிங்களா? அதுக்குள்ள ஒரு காலேஜுக்கு வந்துட்டோமா? சரி வாங்க இல்ல சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன். எனக்கு டபுள் தெரிஞ்சு இப்போ ப்ரொமோஷன். லேட்டஸ்டா நடந்தது. சொல்லுங்க வேணா சொல்லுங்க. திருப்பி கூட போய்க்கலாங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான். சரிங்களா? ஓகே. ஒரு பையன் வந்து அது ஒரு எம்பு. பொண்ணை லவ் பண்ணிட்டு என்ன அவன் வந்து இது மாதிரி ப்ரொபோஸ் பண்றான். இது மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ப்ரொபோஸ் பண்றான். என்ன அவ முடியாதுன்ட்டான். தம்பி அப்படியே வரிசையா வரி குதிரை மாதிரி சரக்கு 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 சரக்குன்னு அது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு விட்டுறது. ஓ ரீசெண்டான இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஆமா. என்ன அன்பு வந்துதான் சார் அனாதை. அனாதை. அந்த நிறைய பாட்டு இருக்குமே ப்ரோ. பயப்படாத நண்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அதெல்லாம் வரும். அந்த அதெல்லாம் பாட்டுலாம் கமிட்டட் வரும். கிரிஞ்சு. ஆமா பாட்டு வருவோம் என்னெல்லாம் பண்றானுங்கன்ட்டு. கைய ஃபுல்லா அறுத்து ஸ்டேட்டஸ் போட்டான். அடுத்த நாள் காலேஜுக்கு வரான். அப்படியே கட்டு போட்டு என்ன லூசு சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இல்லைன்னா முதல்ல வேணாம்னு சொல்லிச்சுல பொண்ணு. ஆமா அது ஓகே சொல்லிச்சு. இப்ப 2 பேரும் கமிட்டட் சுத்திட்டு இருக்கானுங்க. புரியுதா? இந்த பிளட்டுக்கு அந்த இது ஸ்டாங்ஸ் ஏறுது. இந்த கை கட் பண்ணதுனால ஸ்டாங்ஸ் அப்படியே மேல ஏறுது. மேல ஏறுது. இது எப்படி தில்லாலங்கடி படத்துல எனக்காக 16 வாட்டி அறுத்துக்கணாண்டி அப்படின்னு. அப்போ இதை தாண்டி ஒரு மேஜர் விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது வந்து எங்க ஸ்கூல்ல நம்ம பீரஸ் ஸ்கூல்ல அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த சிச்சுவேஷனை எடுத்து வர்றேன். ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா அவன் ஒரு பையன் வந்து அப்போ வந்து நாம வந்து எந்த ஸ்டேஜ் வேணும்னு அந்த பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட். அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கான், லவ் ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட கோல்டன் ரிங்கு 4 பவுன் எடுத்துன்னு வந்து பண்ணிருக்கான் கிஃப்டா. ப்ரப்போசிங் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அவன் என்ன பண்ணான், அந்த பொண்ணு அவன் அப்படியே அதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. உடனே அந்த கிறுக்கு கூறியா என்ன பண்ணானா அங்கிருந்து அப்படியே எகிரி குச்சிட்டான். எந்த ஃப்ளோரு? செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து. எகிரி குதிச்சுட்டான். குதிச்ச உடனே அவன் என்ன விஷயம்னா, குதிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு அது வேற விஷயம். என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு ஸ்பைனல் கார்டு ஃபிராக்சர் ஆச்சு. அவன் 10th எக்ஸாமே எழுத முடியல. ஒரு வருஷம் திருப்பி லேட்டா ஏறினான். இதுக்காக இருந்து குளிப்பானா? அறிவுன்றது கிடையாது. அதாவது இவனுங்க தூய்மை தன்மை. ஆமா, இந்த துப்பாக்கி பட எதிர்ப்புக்காக திருத்தக்க செய்ய அதாவது அவன் அவ்வளவு சிம்பா இருக்கான். எவ்வளவு சிம்பா இருந்தானா அவங்க அம்மாவோட இது மோதிரத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பான். அம்மாவோட மோதிரத்துக்கு கூட போதுங்க. இதுவா திருப்பி மாடியில இருந்து குதிச்சா என்னங்க அது உடம்பு? அது ஏதோ கீழே வந்து மண்ணு தரையா இருக்கவே தப்பிச்சா அவன் ஸ்பைனலோட மல்டிபிள் ஃபிராக்சர்ஸ் ஆயிருக்கும். இந்த பாடி சிவமா எதனா கான்கிரீட் எதனா கொஞ்சம் தள்ளி விழுந்தான் ஸ்டேஜ் மேல அப்படியே அவனுக்கு பாட கட்டி வேண்டியதுதான் அவனுக்கு. அங்கே ஸ்பாட் விட்டு ஒன்னே சீன் தான் அவனுக்கு. என்னங்க பண்ண போறான் அந்த கேஸ்கெட் டான்ஸ் பண்ண போறான். பிரேக்கப் ஆனதுனா திருப்பியும் ஒரு உலகாடு விழுவான். அதுக்கப்புறம் அது வந்து ஓகே சொன்ன. அதுக்கப்புறம் நீ ஓகே சொன்ன என்ன சொல்லணும்னா என்னம்மா என்ன பண்ணிருப்ப? ஆக்சுவலி வந்து இப்ப அந்த பொண்ணு ஓகே சொன்னதும் வந்து தப்பு தான். எதுக்கு திருப்பி நீ ஓகே சொல்ற? விட்டுற வேண்டானே. உன் இதுவும் நீ கரெக்டா இருந்தா அவன் கிறுக்கு கூட்டி அவன் இல்ல அவனுங்க டார்ச்சர் பண்றாங்க அந்த பொண்ணை போட்டு. சும்மா அந்த ஸ்டேட்டஸ போட்டு ஏதோ அந்த பொண்ணு அந்த கில்ட்டி ஃபீல் கொண்டு வராங்க. அதான் இவனுங்க அதான் கில்ட்லாம் இல்ல, நீதான் எனக்கு வேணும் ஓகேயா. இவன் வந்து என்ன பண்ணியாச்சு நான் உன்னை அடைவேன். அந்த ஒரு சிம்ப் பண்றது
ஆசாந்திரன் போட்டு ஏறிக்கும் அப்படியே மீட்டர் உரைச்சிக்கிட்டு போவோம் சிரிப்பா அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிடானுங்க. சரி, அதே இடத்துலயே இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று சொல்றேன் கதை. சேம் ஸ்கூலு, ஆப்போசிட்டான விஷயம் சொல்லட்டுமா? என்ன சொன்னா, ஒரு பையன் அதே மாதிரி தான் திரும்பி போய் ப்ரப்போசிங் சுச்சுவேஷன் அப்படி வச்சுக்கோங்க. ப்ரப்போசிங் சுச்சுவேஷன் நடக்குது. இவன் போயிட்டு, ஆனால் 2 பேரும் வந்து வேற லெவல் ப்ராக்டிக்கலான ஆளுங்க. இவன் போய் ப்ரப்போஸ் பண்றான். ஏன்னா இவன் ஆல்ரெடி எத்தனை பேர் வேணாலும் பார்த்தா போய் ப்ரப்போஸ் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு ஆளு போய் பண்றான். ஓகேங்களா, பண்றான். அந்த பொண்ணு வந்து, நீ யாரா, நீ ஒரு நிறைய பேருக்கு போய் ப்ரப்போஸ் பண்றவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே திட்டுது. நீனா ஒரு ஆம்பளையா போறா அப்படின்னு இருந்துச்சு. ஒன்னு அவன் என்ன கான்ல இருந்தான், அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, என்ன கான்ல இருந்தான்னு தெரியல, டக்குன்னு பேண்ட்டை விட்டுட்டு பாருடி நான் ஆம்பளைன்னு காமிச்சிட்டான் ஸ்கூல்ல. இதுவும் நம்ம வீரேஷ் தான். வீரேஷ் இந்த சிச்சுவேஷன் தெரியுமா? யோ, அது அவன் 10th படிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஆமா, அதேதான். அறவாத நாயி 10th பண்ண வேலை அது. So இது வந்து once upon a time there is a group of girls sitting in the class. He went off and pull off his pant and show his penis and showing saying that he is a real man, so that when he qualifying he can coming out the kanji set. என்னங்க இவ்வளவு இருக்கானுங்க? அப்புறம் என்ன ஆகும், அந்த பொண்ணு பயந்துட்டு போயிடுச்சு. இவனை வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க. ஆனா சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க, டிஸ்மிஸே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா ஒரே வெத்துதான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு தான் போய் இருக்கணும் நமக்கு தெரியல. பட் ஆனா எப்படி இருந்திருக்கும், டக்குன்னு அவுத்துட்டு காமிச்சிட்டு ஓ மை காட் ஆயிடுச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப இது அப்படியே ஆப்போசிட் இவன். இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எடுத்து சொல்லுங்க. எங்க ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. மோஸ்டா ஸ்டாக்கர்லாம் தான் இருக்காங்க எல்லாரும். இந்த மாதிரி எல்லாம் டீப்பாலாம் இறங்கி அதான் இதுவும் ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக் வந்து அல்டிமேட் பிளஸ் அல்ட்ரான்னு சொல்லலாம். இல்ல நீங்க வந்து அந்த டைம்ல யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டைம்ல நம்ம பசங்க எல்லாம் பண்ணதான் நான் ஒன்னு நேரடியா பார்த்துட்டு. அவன அதாவது 7வது படிக்கிறோம் சரிங்களா, 7வது படிக்கிற பையன் 11வது படிக்கிற பொண்ணு மேல லவ் வருது, இவனுக்கு க்ரஷ் வருது. ஓகேங்களா, அதையே வந்து ஃபர்ஸ்ட் நாங்களாம் ஆதரிக்கல. இருங்க, எனக்கும் வந்து அது மாதிரி சொல்றேன். அப்புறம் அது எல்லாருக்குமே வரதுதாங்க, அது நேச்சுரல். அதை சொல்லுவோம் திருப்பி. அக்கா லவ் அது எப்பவுமே அதெல்லாம் தப்பு இல்லைங்க. அது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் விட்டோம். தப்பு ஆனாடா அப்படின்னா இவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். பரவாயில்ல, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணி பாத்துறேன் அப்படின்றான். சரி, இவங்க அக்காவா இருக்காங்க, எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனப்பையன் கிட்ட ஐடியா கேட்கறான். அந்த கேனப்பையன் என்ன சொல்றான், சார் நீ ரத்தத்துல லெட்டர் எழுதி கொடு மச்சான், யாருக்கு வேணா சிம்பத்தி வந்துடும்டான்றான். அவனும் எத்தனை முறை ஷாப்னரை வந்து அந்த பிளேட கழுத்தி, அந்த ஸ்க்ரூ கழுத்தி பிளேட் எடுத்து இதுல வெயின்ல வெட்டல. இவன் உஷார் என்ன ஆயிட்டான், ஆள் காட்டி வரல கீறிட்டு அந்த இடத்துல வந்து அப்படி எழுதுவாரு. அது ஆனா ஒரு முறை என்ன பரவாயில்ல, ஒரு முறை ஏறுவான், பாதியில ரத்தம் நின்னுடும், கிளாத் ஆயிடும். ஃபுல்லா முடிக்கலாம், பேப்பரை கிழிச்சிட்டு மச்சான் ஒன்னொரு வரேன்னு அப்படியே வரணும்னா அறுத்து 5 விரலே அறுத்து வச்சுட்டான். அறுத்து வச்சுட்டு சரி என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா கொஞ்சம் பையன் குத்துதான். அவங்கதான் டே நீ சின்ன பையன்டா, இதெல்லாம் உனக்கு தப்பு, அவனுக்கு புரியலடா, அமைதியா போறான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு அவன் போய் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே குப்பின் சிரிப்பு. அந்த 3 படத்துல சிவகார்த்திகேயனும் இவனும் பாத்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி நாங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவனை. அவனே தமாஷா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தமாஷா விட்டான் அவனை. அது எனக்கே இப்ப டீச்சர் மேல எல்லாம் வந்திருக்குங்க. இருங்க இது அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு வந்து இருங்க, இப்போ லவ் இப்போ வந்து ஸ்டார்டிங் லவ் ஒன் சைடு போயிட்டு இருக்கு. இப்போ இதுல டாபிக் முடிச்சிட்டோம்னா டபுள் சைடு வேணா அது போலாம். இதுவும் ஒன் சைடு தான் வரும், ஏன்னா டீச்சர் ஒன்னும் ஒத்து போறது இல்ல. டபுள் சைடு நானே டீச்சர் குடும்பமா எடுத்துக்கிருக்கோம். சொல்லுங்க. அதுல டீடைலா சொல்றதுக்கு எதுவும் இல்ல, சொல்றேன். ஒன் சைட்னா இந்த மாதிரிலாம் நடந்தது சொல்லுங்க. ஒன் சைட்னா நான் பண்ண ஒன் சைடு வந்து நான் ஒன் சைடு தான் பண்ணீங்க. அதாவது ஒருத்தன் எப்பவுமே எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான், ஒரு டபுள் கேம் கேரக்டர். அவனோட வேலை என்னன்னா
ஒரு பொண்ணு சும்மா இருக்கும், இன்னொரு பையன் சும்மா இருப்பான். அவங்க ரெண்டுத்தையும் கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்பான். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் சும்மா இருக்க என்னைய வந்து அந்த பொண்ணு ஒண்ணு பாக்குறேன் நான் பொண்ணுங்க சைடே பார்க்க மாட்டேன், என்ன என்ன பார்க்க சொல்றேன் அப்படின்னு. இந்த மச்சான் உனக்காக நான் உன் பக்கத்துலயே உட்காந்து அவன் எப்பப்பெல்லாம் உன்னை பாக்குறான்னு சொல்லிட்டு நோட் பண்ணி உனக்கு நம்பர் வர சொல்றான். அப்படியே இந்த மாதிரி பேசி 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 நம்மள மென்டல் ஆக்கி போய் பேசு மச்சான், நீ போய் சொல்லு மச்சான்னு வானுங்க. அதெல்லாம் மட்டும் செஞ்சிடாதீங்க. செஞ்சிருந்தீங்க நான் அசிங்க வச்சிருப்பேன், எப்படியே நான் பண்ணல. அதுக்கப்புறம் அவன் டபுள் கேம் நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் உஷாராகி விலகிட்டேன். அதாவது நான் போய் ஆனா பெரிய பெரிய வீட்டு பொண்ணா இருந்துச்சுன்னா அடி வாங்கியிருப்பேன், இல்ல செருப்பாலே அடி வாங்கியிருப்பேன். அவ்வளவுதான். எதுக்கு அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயம் சொல்லுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன் சைடு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போதைக்கு வருது. இப்போ லேட்டஸ்டா வருது என்னன்னா வாட்ஸ்அப் திருப்பி அதுக்குள்ள எதுக்கு லேட்டஸ்ட் வரீங்க? சரி லேட்டஸ்ட் ஒன் சைடு சொல்லுங்க. அது சரி சொல்லுங்க. லேட்டஸ்ட் ஒன் சைடு போயிரோம் ப்ரோ. ஸ்கூல் சைடு அவ்வளவுதான் சிக்குது நமக்கு. சரி சொல்லுங்க. இப்போ வந்துரும் லேட்டஸ்ட் ஒன் சைடு. அப்பெல்லாம் பழசு கிரிஞ்சு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இவனுங்களும் திருந்தாம இதே பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அவங்களோட இந்த முதல் வார்த்தையை எடுத்துக்கிறது. இப்போ 9th வர வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்ன அது என்னன்னு டிசி டு என்ன ஏதாவது ஒரு ஒன்னு ஓகே சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. இதனா அந்த இது எஸ்கேனா தான் இருக்காரு, எல்லாத்துக்கும் பாட்டு போட்டு வச்சிருக்கேன். புண்டை செஞ்சுட்டாலே அது சிரிச்சா என்னடா ஒரு 4-5 பாட்டு போடுவானுங்க அன்னைக்கு. உன்னைக்கு குப்பிடு வந்து இது விடுறத போட்டுருவானுங்க, அம்பு விடுறத எடுத்து போட்டுருவாங்க. என்ன அப்புறம் இந்த அவளுக்கு ஒரு பட்ட பேரு இந்த ஓய் மாதிரி குல்பி அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பட்ட பேர் வச்சிடுறது. இதை விட்டீங்களே ஏ பொண்டாட்டி. இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் சொல்றேன், நீங்க சொல்லி முடிங்க. எல்லாம் இந்த செம்பருத்தி சீரியல பார்த்து எல்லாம் கெட்டு போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. மாமா ஆமா அது வேற இந்த சிம்பு இந்த என்னது அந்த படம் நீங்க வந்தாராஜா தான் வரும். அதை ஒண்ணு பார்த்துட்டு அந்த ஒரு பாத்துருக்கலாம் மாட்டாங்க, அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் இருக்க கடை வாங்கி போட்டிருப்பானுங்க. சென்ட் மீ ஃப்ரோ அப்படின்னு ஒரு மெசேஜ். ஒண்ணுக்கு ரெண்டா அத்தை பொண்ணு. அதான் ஃபிளிப் ஃப்ளாப் ஆதி கூட ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, அதே போடுறானுங்க. நம்ம இந்த கதையை முடிச்சிரும். அதெல்லாம் கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு படத்தோட பாத்துன்னு சொல்லலாம். ஆல்பம் சாங் எல்லாம் எடுத்து போடுவானுங்க. அது வந்து அழகே ஒன்ன பெரிய அது ஒரு அதுதான் அல்டி லெவல் கிரிஞ்ச். அது அழகு அந்த பாட்டு சோகமான பாட்டுலாம் இருக்கும். அந்த மலேசியால உள்ளவங்க எடுக்கிற சாங் எல்லாம் தமிழ்ல அப்படியே இவனுங்க வீடியோ. அதாங்க அது கடைசியில வச்சுக்கலாம். மலேசியால கொரியன்காரனுங்க ஆம்பளுக்கு பொம்பளுக்கு வித்தியாசத்துக்காக அவனுங்க அது வீடியோ மாத்துவானுங்க. மலேசியால தமிழ்காரங்க சாங் போடுறானுங்கல்ல, ஹேவ் ப்ரோஸ் மாதிரி. ஆமா 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 அது உள்ள சாங் எல்லாம் கன்வர்ட் பண்ணி ஒரு மாதிரி அதானே தள்ளி போகாதேவோ என்னமோ. அதான் அந்த சாங் எல்லாம் பிரேக்கப்க்கு எடுத்து யூஸ் பண்ணுவானுங்க. உடனே டிஜே வந்துருவாரு, தேன் கூறிக்க அப்படின்னு முத்து என்ன முத்து. எங்களுக்கு கிரெடிட்ஸ் கான்செப்ட் கொடுத்த டிஜே அவனுக்கு எனக்கு நன்றி. அதான் இப்போ இந்த நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது நான் இப்போ ஒன் சைட்ல நம்ம கால பசங்க என்ன பண்றாங்கன்னா, மோஸ்டா நான் வந்து ரீசெண்டா இப்போ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணது அதான். அதாவது இவன் வந்து எந்த அளவுக்கு இன்செக்யூரா இருக்கானா, அந்த பொண்ணு இவனை ஒரு மயிரா இருக்கும்னு நினைக்கல, யாருன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு கிறுக்கு பையன் அவன் ஒரு பக்கம் இருக்கான். ஒன்னொருத்தன் இங்க இது வந்து எங்க பையனு, நம்ம பையன் கூட பேசியிருப்பான், எபிசோட்ல கூட பேசியிருப்பான். ஒரு எபிசோட்ல அவன் என்ன பண்ணான், பிக்கலோ என்பார். அவன் வாய்ஸ் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்களா. சரி, பிக்கலோ தான் என்ன பண்ணான், அவனுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து எங்க காலேஜ் நம்ம செத்துங்க,
அவனோட தங்கச்சி வந்து அந்த செத்துங்க, அந்த பையன் செத்துங்க. இப்ப என்ன விஷயம்னா அவன் என்ன யோசிச்சுட்டான், இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் பாப்பு கீப்புலாம் பேசுறது. பட் ஆனா இவன் வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி தான் சொல்றான். அது இவனு போய் நம்ம இவனோட பர்சனலும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, நம்ம அதை பத்தி விஷயம் இல்லை. இப்ப அவன் என்ன பண்றான், இவன் கிட்ட டேரக்டா வந்துட்டான் பிரச்சனைக்கு. அந்த பொண்ணு எப்போ இவன் நம்பர்லாம் எடுக்காம ஏதோ விட்டுச்சு, வாட்ஸ்அப்லாம் பண்ணா கண்டுக்காம விட்டுச்சு பண்ணிட்டு பிளாக் பண்ணிச்சு பண்ணிக்கிறேன். இவன் டேரக்டா அவங்க ஏரியா பசங்க ஒரு பெரிய ஆளுங்களை கூட்டின்னு புள்ளிங்க வருஷம் கூட்டிக்கிட்டு இறக்க வந்துட்டாரு. இவன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு நீதான் அந்த பொண்ணு வந்து மாத்தி விட்ட அப்படின்றான். டேய் முதல்ல நீ யாருன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாதுடா. இவன் அப்படி சொல்றான். நிஜாதான். பட் அவன் தான் இல்ல, இவன் தான் நடுல வந்து அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான். இவன் தான் நடுல வந்து எங்களை வந்து பிரிச்சு விட்டான், யாருன்னே தெரியாத மாதிரி இப்ப சொன்ன மாதிரி அவன் வச்சிருக்கான் அப்படின்றான். இவன் தான் டேய் நீ உன்னை வந்து அது ஒண்ணுமே மதிக்கலடா, நீ ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ட்டான். உடனே அவங்க கூட இருந்தவன் வந்து புள்ளிங்க எடுத்து கத்தி எடுத்து இவன் கைத்துல வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, கத்தி எடுத்து இவன் வந்து அது வரைக்கும் தைரியமா பேசிட்டு இருந்தவன் வச்ச உடனே கொஞ்சம் அந்த பயம் வந்துருச்சு. இல்ல அப்படிதான் சொன்னேன். என்ன சொன்னான், அப்புறமா வந்து நெஜித்தா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க ரெண்டு சைடும். இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சொல்றான், இல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அதுதான் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கு. நான் அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான், என்னையே வந்து தெரியும்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பசங்க. உன் ஃப்ரெண்ட் அவன் தானே, பிராணி தானே, தெரியாவனா, அவனுக்கே தெரியும் நாங்க என்ன பண்ணுவோன்றான். நீ யாருன்னு எனக்கே தெரியாதுடா. அவன் போட்டோ அனுப்புறான் த்ரூ கார்ல இருந்து எடுத்து. யாரா இவன், எனக்கு யாருன்னே தெரியாதுடா அப்படின்றான். அவன் உன்னே தெரியுன்றான்டா அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தான் கேட்கறான். நான் கடைசியா சொன்னேன், ஏன்டா நான் என்ன சொன்னேன், கடைசியா என்ன சொன்னேன், நீ உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே அது கூட நீ எதுக்காக பேசுற, நீ டேரக்டா அவன் முன்னாடி அந்த பிரச்சனை அப்பயே வித்துருக்கணும். என்ன பண்ணிக்கணும், எனக்கும் அவனுக்கும் பெரிய பிரச்சனையே சம்பந்தமே இல்லை, இந்த அவன் முன்னாடியே டெலிட் பண்றான் பிளாக் பண்றான் பாத்துக்கோன்னு சொல்லி வித்துருக்கணும். அதை விடாம திருப்பி அவன் அதுக்கு மேல சிம்பிளா இருக்கான். இந்த பொண்ணு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டான்லாம் போய் வந்துருக்கான். போட்டோ எடுத்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில போட்டோ எடுத்து பாருப்பா அப்படின்னு இவனுக்கு அனுப்பிடல. பாரு நான் அவங்க வீட்டு பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னா. நீ எங்கடா நின்னுக்குறா, இவனு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண. அவங்க கிட்ட ரெடியா இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணோட அப்பா வந்து போலீஸ், போலீஸா அவங்க அதாவது அவங்க அக்கா வந்து ரெடியா இருக்காங்க. வரட்டும் புச்சி விளாசுலான்னு ரெடியா இருக்காங்க. இந்த நாய் வந்து இதுல பதிவு செஞ்சு விரும்புறேன். அவங்க அக்கா ஒரு லோக்கல் கை ஒண்ணு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவன் திருப்பி ஒன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்குது இவனுக்குதான். நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், அந்த பொண்ணால உனக்கு என்ன நடக்க போகுது, அவன் இதுவை டெலீட் பண்ணி விட்டா உனக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதுக்கு இவன் வந்து நம்ம பீட சொல்லிட்டான், உனக்கு எல்லாம் ஆகணும்டா, முதல்ல அந்த பொண்ணு கூட அவனும் பேச வச்சுக்காரன்னு சொன்னோம். நீ அதுக்கு மேல அவன் தங்கச்சி கூட பேசுறியா அப்படின்ட்டான். நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கும் கரெக்ட் வந்துச்சு. எதுக்கு இவனையும் தேவையில்லாம பிரச்சனையை இது பண்ணினான். ஒரு பொண்ணு கூட பேசாம இருக்க முடியாதா? அவ்வளோட காஜி சுத்தி நிக்கிறேன் அப்படின்னு கேட்கணும் பச்சா. ஐ திங்க் அடுத்த வாட்டி அந்த மாதிரி மோட பேசினா டைரக்டா அட்டாக் தான். இந்த பணிஞ்சு நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீ பேசின அனுபவின்னு சொல்லிட்டு நான் விட்டு வந்துடும். அவனுங்க மேக்சிமம் நிறைய பேர் என்னமா ப்ரோ பண்ணுவானுங்க, இந்த இது 10th இருந்து காலேஜ் செகண்ட் இயருக்குள்ளதான் இப்படி இருப்பானுங்க. அதாவது நம்ம கமிட்டட் ஆகாம இருந்தோம்னா நம்மள எதுவும் சொல்லுவானுங்க மத்தவனுங்க, என்னடா சப்பையா இருக்கான் அப்படி இப்படின்னு அவனுங்க இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா வந்து நான் சொன்னேன், இவன் வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான். இப்போ எனக்கு வந்து என்னன்னா, நான் சிங்கிளா இருக்கணும் மிங்கிளா இருக்கணும் அது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதுல எதுவுமே வந்து பெருமை புண்டை கிடையாது எதுவுமே. பட் அவங்க என்ன நினைக்கிறானுங்க, ஒரு ஆளு டக்குன்னு பிரேக்கப் ஆயிட்டோன்னே ஐயோ நமக்கு ஆளு இல்லைன்னா நம்ம வந்து வெத்து பையன் ஆயிடுவோம், டக்குன்னு இன்னொரு பொண்ணை கனெக்ட் பண்ணும், வாரா கிளம்பு எதிரா வந்திய அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க அடுத்த பொண்ணுக்கு. அது என்னமோ ஒரு ஸ்டேட்டஸா நினைச்சுக்கிறானுங்க. அடுத்த பொண்ணு கிளம்பணும் ப்ரோ, பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. ஏன்னா இருக்கட்டும், கன்சென்ட்டோட பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்டாக்கிங் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்கள ஒரு கில்ட்டி ஃபீலுக்கு தள்ளி என்ன பண்ணியே ஆகணும், பண்ணலன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னா அது ஓகே சொல்லிதான் ஆகும். வேற என்ன பண்ணுவாங்க பாவம். பண்ணுவானுங்க
நான் 12th படிக்கும்போது அதாவது மோஸ்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சில படத்துல பார்த்துட்டு பசங்க கேர்ள்ஸும் அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. கொஞ்சமாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதுக்கு இல்ல வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வெத்தி சீன்னா, நம்ம பின்னாடி ஒரு பையன் சுத்துறான், இவன் இந்த இவ்வளவு நேரம் அலைய சுத்தல்ல விட்டேன், விடுறது, இது பாருங்க சுத்தல்ல விடுறது. பாருங்கடி எனக்காக இவ்வளவு பண்றான், எனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்றான், உங்களுக்கு எவனாக்குறான் என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி ஒரு அல்பு புண்டியில சும்மா இந்த மாதிரி அது வேலை ஒரு பண்றது. நம்பர்ஸ், அவங்களுக்கு அந்த நம்பர்ஸுக்காக அந்த மாதிரி சில பேர் சுத்தல்ல விடுவாங்க. ஆமா ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலயும் இவனுங்க அந்த மாதிரியும் அது வந்து சுத்தல்ல விடும். இவனும் நியூஸுக்கு மூணு மாதிரி இப்போ நிறைய சுத்திக்கிட்டு இருப்பான். மார்லி நீங்க இன்னொரு ஏதோ ப்ரோ, நான் சொல்லுவீங்களே. அதான் 11th படிக்கும்போது நாங்கெல்லாம் இப்போ வேற ஸ்கூல்ல இருந்து ஜாயின் பண்ணோம். அப்போதைக்கு எல்லாரும் சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் ஏதாச்சும் ஒரு பிள்ளைய. அப்போதைக்கு ஒரு எங்க குறிப்பிட்ட ஒரு 3 பேர் மட்டும் இருந்தானுங்க எங்க கிளாஸ்ல. அவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்களோட கிளாஸ்ல உள்ள ஏதாச்சும் ஒரு பொண்ணை மட்டும் தேடி இருந்தானுங்க அந்த நேரம். அவளை வேண்டாம் நான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சானுங்க. அதுல ஒருத்தன் இப்ப அதே கேஸ்ல பண்ணி இப்ப கரெக்டா கமிட் ஆகிட்டான். இப்ப இன்னொருத்தவங்க அந்த கேஸ்ட் பொண்ணை யாராச்சும் பார்த்துட்டா விட மாட்டானுங்க. அதெல்லாம் சும்மா அதை பார்க்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்ட் பண்ணிடுறான். அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா 12th தான் அவங்களோட ஆட்டமே தெரிய வந்து அப்படியே எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி பண்ணி வச்சிருந்திருக்கேன். அதெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சொல்லணுமா? சாதி வெறி நாயங்க. அதாவது இவனுங்க லவ் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் சாதி ஒரு இதுவா காமிச்சுப்பாங்க. இல்ல சாதி வச்சுதானே லவ்வே பண்றாங்க. அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் உச்சக்கட்ட இது. உடனே நம்ம ஷான் குட்மன் ஒரு டைலாக் தான் சொன்னானு, ஊனமா பிறந்திருந்தா குழந்தை ஊனமா பிறந்துடும். உண்மைதானுங்க அது. உண்மைதான். நான் இப்போ நம்ம பழங்குடினா கணக்கு போட்டுன்னு போனா ஒரு குதிய கணக்கு, இது குதி கணக்கு தானே சாதின்றது. அப்போ ஒரு குதி கணக்குனா ஒரு ஃபேமிலி த்ரீ தானே பெருசாகி உங்களுக்கு தெரியாம போயிருப்பீங்க. அந்த ஃபேமிலி த்ரீல வரவங்க தான் ஒரே ஜாலியா இருந்திருப்பாங்க. இப்போ உனக்கே தெரியாம நீ உன் தங்கச்சியை கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம். அலபாமா வந்து தெரியாம நடக்கும் சாதியில கல்யாணம் பண்ணா. ஓகேங்களா? ஆமா, எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். அதேதான். சோ நான் தான் சொல்றேன், நீ வந்து இன்டர் காஸ்ட்ல பண்ணாதான் வந்து நீ ரியலி வந்து நீ வெளியே போற மாதிரி கணக்காகும். ஓகேங்களா? இவனுங்க ஒரே காஸ்ட்ல நிஜமானே தேடி பாக்குது, அவன் தங்கச்சின்னு அக்காவை தான் தேடி கல்யாணம் பண்றான். நம்ம லவ்க்குள்ள வருவோம் திருப்பி. பேக் டு நான் வந்து ஒன் சைடு முடிச்சிட்டோமா? ஒன் சைடு வேற ஏதாவது இருக்கா? இல்ல அவ்வளவுதான் முடிச்சு. ஒன் சைடு முடிச்சு இப்ப டபுள் சைடு கமிட்டட் மெயின் மேட்டர். இல்ல ஒன் சைடுல ஒண்ணு முடிச்சிட்டோங்க. என்ன முடிச்சோம்? ஒன் சைடுல இந்த ஒன் சைடுல ஃபெயிலியர் ஆயிடும்ல, அவனுங்க பாட்டு வச்சிருப்பானுங்க. அவனுங்க இருங்க அது வந்து லவ் ஃபெயிலியர்ல தனியா பிரிக்கலாம். ஒன் சைடு லவ் ஃபெயிலியர்ஸ் அந்த டூ சைடு லவ் ஃபெயிலியர்ஸ் பிரிக்கலாம். சரிங்க, ஓகே. அப்பதான் கொஞ்சம் கனெக்டட்ல வரும் கொஞ்சம். ஓகே ஓகே. மெகா கிரிஞ்ச் அட் லாஸ்ட். ஆமா அதாங்க, அது மெகா கிரிஞ்சுங்க அது. ஆனா உண்மையா சொல்ல போனா சரி வாங்க டபுள் சென்பார் கமிட்டட் என்பார். வாங்க அதுக்குள்ள நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா ஒரு கதையை. நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு 7வது படிக்கும் போது என்னுடன் படிக்கும் போது பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி லவ் பண்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருசா அப்போ தெரியல, பண்ணிக்கிறாங்க. என் கிளாஸ் என் செக்ஷன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து பெருசா தெரியாம தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். பட் திடீர்னு ஒரு நாள் நானே நேரடியா பார்த்துட்டேன்னா, பிரேக் டைம்ல அந்த பொண்ணு கையில இவன் மோதிரத்தை போட்டு விடுறாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச்லாம் நடந்துச்சுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு ஆச்சு. அது வரைக்கும் நான் ஒரு குழந்தை பையனா இருந்தா, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறேன்னா உடனே வயசுக்கு வந்துட்டீங்க. மெச்சூரிட்டி வந்துருச்சு தப்பா. இல்ல சடன் பூபத்திலாம் இல்லைங்க. சோ அத பார்த்து இந்த மாதிரிலாம் நடக்கும். எனக்கு வந்து இது எப்படிடா அப்படின்னு எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் தெரியலையா. ஸோ வந்து எப்படின்னு எனக்கு புரியல. பட் இந்த மாதிரி ஊன்றாங்க, இதுதான் போல இது, இப்படிதான் பண்ணுவானுங்க போல இதுன்னு பார்த்துன்னு இருந்தேன். பல வருஷமா ஒரு சில காலங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வேற ஸ்கூல் போயிடுச்சு. அதோட சுவாகா ஆயிடுச்சு அந்த விஷயங்கள்லாம். ஒரு 2 வருஷம் கூட தாக்க பிரிக்கல அதெல்லாம். சரி நீங்க சொல்லுங்க கதைகள்.
நானு ஸ்மால் ஏஜ்ல பண்ண சொல்லணும்னா பெரிய விஷயங்கள். இருங்க என்கிட்ட ஒரு கதை ஒண்ணு, அது ஒரு கேவலமான ஒரு புண்ட கதை அது. சொல்லுங்க. சொல்லுங்க பரவாயில்ல. அது ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் 7 பேர் லவ் பண்ணிக்கிறா. சரி, புரிஞ்சுதா? சர்ச்சையும் வேண்டாமே தோழர், இல்ல இல்ல சர்ச்சையும் பட் வேண்டாமே தோழர். ஆமா ஆமா அதுல வந்து இது 4 வாட்டி வந்து டபுள் சைடா இருக்கு அந்த பொண்ணுக்கு, இல்ல, 3 அது வந்து வாட்டி ஒன் சைடு. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இது நம்ம சின்ன வயசுல என்ன அது- தப்பா நினைச்சிருப்போம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆமா. அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ம். சூஸிங் பண்ணிக்கலாம். செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லிட்டு அந்த பீரியட்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா பிரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட விஷயம். சரிங்களா, அதில் நம்ம தலையிட முடியாது. பட் ஸோ அதை வந்து ஒரு விஷயமா சொன்னாதீங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க. கதையை மட்டும் சொல்லுங்க, மெயின் மேட்டர் சொல்லுங்க. கிரிஞ்சி மேட்டர் மட்டும் சொல்லுங்க. நாங்க சொன்னோம் அந்த பொண்ணு பாக்கத்துக்கு நல்லா இருப்பா, ஓவரால் பாக்கத்துக்கு நல்லா இருப்பா. சரி அவனுக்குன்னா ஒரு கெத்துனா நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன்டா அப்படின்னு ஒரு கெத்து அவனுக்கு. அதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க வந்து சொல்றாங்க, மச்சான் வேண்டாம் அந்த பொண்ணு கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு. அவனுக்குன்னா ஒரு இதுனா, போடா நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னு உனக்கு பூஜை நக்கல்றா காண்ட்ரா உனக்கு உன்னா கரெக்ட் பண்ண முடியலன்னு அப்படின்னு. அந்த லவ்னு ஏதோ சொல்லி போச்சு அது. இதே மாதிரி இந்த மோந்திரம் மாத்திர விஷயம்லாம் நடந்தது. சரி அப்படியே போச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்கூல் முடியுது, +1 + முடியுது. அப்புறம் ஒரு மாசத்துல அந்த லவ் புட்டிக்கிச்சு. அவ்வளவுதான், இதுதான் ஸ்டோரி. இது அடிமட்டமான ஒரு டபுள் சைடு ஸ்டோரினா நான் இது சொல்லுவேன் நானு. இருந்தானுங்க. எங்களுக்கு துரோகம் பண்ணவனுங்க வந்து 6th படிக்கும் போதும் ஒருத்தன் 8th படிக்கும் போதும் தான். கமிட் ஆனதே தெரியாது ப்ரோ. லாஸ்டா ஒரு எக்ஸாம்ல தான் எல்லாரும் தெரிய வந்து 6th படிக்கும் போதெல்லாம். அப்ப பாத்துக்க சின்ன கோதியான்ஸ் அப்பயே லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். அடுத்து பார்த்தோன்னா 7th படிக்கும் போதே புட்டுக்குச்சு அவனுக்கு. 7th புட்டுக்குச்சு ஸ்டார்டிங்லே. 8th இன்னொருத்தையும் அதே மாதிரி தான். அப்ப என்னன்னா ஸ்டாக்கிங் பண்ணியே அவன் கரெக்ட் பண்ணிட்டான். அந்த பொண்ணு வந்து 2-3 பேரை லவ் பண்ணிருக்கு. நான் அதை சொன்ன மாதிரி அதை பத்தி பேச விரும்பல. அதுக்கப்புறம் அவனும் கமிட் ஆகி அது இப்ப வர போயிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன எல்லா கடைக்கும் நான் வந்து ஒரு பெரிய கடையா நான் கடைசியா சொல்றேன். அந்த விஷயங்கள்லாம் அவங்க சைட பத்தி பேசுவோம். இப்போதைக்கு இந்த கடைகள்லாம் சொல்லுங்க, கமிட் நடக்கிற கடைங்களை. கூட படிச்சவனுங்க எல்லாம் அந்த அளவுக்கு கமிட்டட் கதை அவ்வளவா இல்ல. எல்லாம் மோஸ்டா சிங்கிளா தான் நீங்களே ஒரு கமிட்டட்ல நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்றீங்களா அந்த மாதிரி? எனக்கு அவரே எப்படா சொல்லுவாரு, நமக்கு தானே தெரியாது பண்றாரு. சரி, அந்த டேக்கர் சொல்லுங்க. எனக்கு ஸ்கூல்ல அவ்வளவு யாரும் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்ததில்ல. நான் ஒரு காலேஜ் இதுக்காக சொல்றேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணா, டபுள் சைடு ஆயிடுச்சு. கன்சென்ட்டோட தான் 2 பேரும் லவ் பண்றாங்க. இந்த லவ் ஆரம்பிச்ச உடனே யாரோ அவங்க தெரிஞ்சவங்களோட அக்கா கல்யாணம் ஊர்ல போல இருக்கு, சரிங்களா? இவன் ஒரு வேஷ்டி சட்டை, அந்த பொண்ணு ஒரு சாரி. அப்படியே ஏதோ மாலை மட்டும்தான் இல்ல, ஓகேங்களா? அப்படியே ஏதோ இல்ல, அப்படியே ஏதோ நாளைக்கே கல்யாணம், 40 வருஷம் வாழ்ந்தா மாதிரியும் போட்டோ எடுக்கிறது என்ன, ஒரு இது போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கிறது என்ன. ஆமா ஆமா இல்லைங்க, அந்த இது கோல்ஸ் போடுறது என்ன, என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணேன். இதே கேரக்டர் பத்தி இது பிரேக்கப் கிரிஞ்சில பேசுறேன், சரிங்களா? அப்படியே 2 பேரும் லிட்டரலா இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒண்ணு பண்ணுவாங்க, தெரியுங்களா? ஆமா தெரியும். எங்க குடும்பத்தில் ஒருத்தர் பண்ணிருக்காங்க, அதனால பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இந்த எப்படியே இந்த இது பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி பிடிச்சிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி பண்றது, ஏதாவது அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டை வந்து ஷூட் பண்றது, ஒரு டான்ஸ் ஷூட் மாதிரி பண்ணுவாங்க. இல்ல என்னெல்லாம் கிரிஞ்சு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணான் அவன், சரிங்களா? இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஏதோ நாளைக்கு கல்யாணம் ஆன மாதிரியே பெத்து குழந்தை பெக்கிற மாதிரி பண்ணிக்கிதான். கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்ப்ரே ஸ்பீடு போட்டு முடிச்சிருவான், நாளைக்கே குழந்தை போவான்னு. அவனுங்க கதை போட்டோம், வேற எதுவும் ராலி நீங்க சொல்லுங்க, பெரிய கதை சொல்றேன், நீங்க சொல்லுங்க. பெரிய கதைங்களா?
கமான் பிராலி. அதான் நான் சொல்றேன், ரொம்ப வருஷமா வந்து ஒருத்தன் சிங்கிள் கமிட்டடா, அதாவது ஒன் சைட்லயே பண்ணிட்டு இருக்க ஒருத்தனுக்கு வந்து அமையும் போது என்னென்ன நடக்கும் கிரிஞ்சஸ், அந்த மாதிரி ஒரு கதையை சொல்றேன். அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 9th வந்து ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோ கதையோட ஹீரோ மாதிரி இருப்போம். நம்ம பையன் ஸ்டார்ட் பண்றான். 9th ஸ்டார்ட் பண்றான் ஒரு பொண்ணு வச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ பண்ண முடிஞ்ச கிரிஞ்சு என்னன்னா, அவ பேர்ல வந்து ஃபேஸ்புக்ல ஓப்பன் பண்ணும்போது அவ பேரை வச்சு அவ பேரையும் இவன் பேரையும் சேர்த்து வச்சுமே ஒரு ஜிமெயில் ஐடி வச்சிருந்தாப்புல. நிறைய பாத்துருக்கேன் இப்போ வரைக்கும் நடக்குது. அது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டா பாஸ்வேர்டே அதான் இருக்கும். நேம் ஃபெட்டிஷ் காய்ஸ். ஸோ அவனுக்கு பாஸ்வேர்ட்லாம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவன் வந்து வச்சிருந்தான். அப்போ அவர் வச்சிருந்த எஃபி ஐடி நேம் என்னன்னா, முன்னாடி அவர் பேரு டேஷ் ஃபீல் மை லவ்னு வச்சிருப்பாப்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவன் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணான், செட் ஆகல. சரி செகண்டாக ஒன்று ட்ரை பண்ணுறான், செட் ஆகல. அதுக்குன்னா அவன் 2 வருஷம் ஆயிடுச்சுங்களா. 10th தாண்டிட்டான். 10th தாண்டிட்ட உடனே அதுக்கப்புறமா அவன் வந்து என்ன சொல்றது, நான் இருக்க ஏரியாலாம் இருக்க ஒரு ஸ்கூல் அவன். அப்புறம் நான் படிக்கிற ஸ்கூலும் ஒரு இடம். ஓகேங்களா? அந்த படிக்கிற ஸ்கூல்ல அந்த ஒரு பொண்ணை வந்து இவன் சைட் அடிக்க ஆரம்பிச்சான். எப்படி ஃபேஸ்புக்ல. அப்போ வந்து ஃபேஸ்புக் மலரும் நேரம். ஃபேஸ்புக்ல பேசி பேசி எப்படியோ கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணி இன்னமும் ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வேணான்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை மீட் பண்ணி ஒரு காமனாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு லைப்ரரி இருக்கும். நம்ம லைப்ரரிலாம் போயிட்டு வரான்னு திடீர்னு வந்து சொல்லுவான். அவ்வளோ பெரிய படிப்பாளிலாம் கிடையாது இவன். ஏன்னா 10th தான் ஃபோனே வாங்கினது. அப்போதான் அந்த இதுவெல்லாம் அப்படி ஆயிட்டான். ஸோ அந்த மாதிரி லைப்ரரிலாம் போனான். அப்புறம் லைப்ரரியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பற்றி கண்டுபிடிச்ச உடனே சொல்ல ஆரம்பிச்சான், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான். அப்புறம் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சு அப்புறம் ஏதோ ஒரு சமயத்தில் வந்து என்ன சொல்றது, நம்ம குருபாய் பாட்காஸ்ட் சொன்ன மாதிரி தான் லவ் பாட்காஸ்ட் பற்றி பேசியிருப்பாங்கன்னா, இவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்க போனோம். இந்த மாதிரி இவன் பேச ட்ரை பண்ணான், நமக்காக ஒருத்தன் வரான்ற மாதிரி ஒரு பொண்ணு ஃபீல் பண்ண போனோம். என்ன சொல்றது, ஒரு செக்யூர் ஃபீல் வர போனோம். ஓகே இவன் லவ் பண்ணுறான்ற மாதிரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒன் டைம்ல. சரி ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவன் கமிட்டடுன்னு ஆகிட்டான். பல வருஷங்கள் ட்ரை பண்ணி ஏதோ ஒன்றுத்துக்கு கூட இவன் கமிட்டட் ஆகிட்டான். சரி அந்த மாதிரி கமிட் ஆகிட்டவன் திருப்பி அதே லைப்ரரி போவாங்க. லைப்ரரியில் வந்து என்ன பண்ணுவான், அப்போ அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணான். இப்போ வந்து எல்லாருமே லிப்னாகலாம் சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவானா, நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லல, ஷேடோவில் வந்து 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி லிப்னா க்ளோஸாக இருக்க மாதிரி எடுத்துட்டு ஆனால் தூர இருப்பாங்க. அந்த ஷேடோ ஃபோட்டோ எடுத்து அதில் ஒரு ஃபெட்டிஷன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் என்னென்னலாம் பண்ணிருப்பானா, பிக்ஷாட்ல போயிட்டு அவங்க ஒரு போட்டோ இவங்க ஒரு போட்டோ ஒரு கொலாஜ் டபுள் சைடா இருக்கும். அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தான். அப்புறம் அவங்க சர்ச்சுக்கு போவாப்புல. சர்ச்சுக்கு போயிட்டு சண்டேனா சர்ச்சுக்கு போயிட்டு தூரத்துல இருந்து பார்த்து வந்து இருப்பான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போதும் அதுக்கப்புறமா என்னமோ இவனே என்ன பண்ணிட்டான், இவன் சொல்லிடுவான். சரி அந்த டைம்ஸ் ஒவ்வொரு பொண்ணுங்க வந்து நீ முன்னதான் நான் என்னதான் லவ் பண்ணணும், இது வந்து நம்ம என் வயசு, ஸோ நான் வந்து சைட் அடிப்பேன் மற்ற பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ற மாதிரி பெரிய உத்தம மாதிரி பண்ணுவாப்புல. பார்த்து என்ன பண்ணுவான், சைட்ல வந்து கொக்கி போடுற மாதிரி தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுவான். அமைகிற மாதிரி ஆச்சுன்னா இவங்கள வந்து எப்படின்னா வந்து கலத்தி விட்டு அப்படி போயிடும். பட் ஆனா இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயத்துல அவனோட இது அப்படிதான் மாறிச்சு. இப்ப வரைக்கும் ஒரு நிறைய பேரை வந்து மாத்தி போனான் லூப் மாதிரி. ஓகேங்களா? ஒருத்தருக்கு இருக்க மாதிரி ஒன்னொரு லூப்பை பிடிச்சி அப்படியே லூப் பிடிச்சி போயிட்டு இருப்பான். பட் ஃபர்ஸ்ட் லூப் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி இதில் வந்து வெயிட் பண்ணிட்டு நான் ரொம்ப நாள் பொறுமையாவே இருந்தான். அதாவது 11th 12th முடிச்ச உடனே காலேஜ் வந்தான். ஓகேங்களா? காலேஜ் வரும்போதும் அவங்க வந்து ஒரு காலேஜில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு என்ன சொல்ற பாராமெடிக்கல் காலேஜ். ரிவீல் பண்ணாதீங்க டாலரே. யாரு பூரா கண்டுபிடிக்க போறா அப்படியே சிபிஐ ஆபீசர் சொல்றேன். ஸோ காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தான் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்ட உடனே சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் தான் மாறும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஆச்சு, அவங்க வீட்டில் ஏதோ இப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பேசி முடிச்சு மாற்றி வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிச்சது தான். இவர் வந்து
ஏதோ இப்போ இன்னும் எக்கோ வருது. யாரு எக்கோ ஹலோ வருதா? செக் பண்ணிங்களா? செக். இல்ல வரல ஓகே சொல்லிட்டுமா திருப்பி? நான் பேசுறது கேக்குது ப்ரோ. ஓகே 3 2 1 இப்போ என்னன்னா அந்த மாதிரி ஆயிட்டோன்னே இதுக்கப்புறம் என்ன இவனுங்க வைக்கிறானுங்கன்னா, இவனுங்களோட அந்த ஒவ்வொருத்தரா மாத்தி கலத்தி விட்டு போறதுக்கு அவன் வைக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து சின்சனா ஒண்ணு பண்ணேன், பட் அவங்க என்ன டம்ப் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் வந்து நான் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டேன், ப்ளே பாய் ஆயிட்டேன். அதே ஒரு மன்மதன் மியூசிக் கரெக்டர் மச்சு அப்படின்னு மூக்கு வந்து ரத்தம் வருகிறானுங்க. ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. அதாவது இவனுங்களால தன்னால சின்சியரா இருக்க முடியல. அதாவது அவங்க டம்ப் பண்ணிட்டாங்க. அதை ஒரு காரணமா சொல்லி இவனுங்க வந்து அந்த சின்சியரிட்டியை பிரேக் பண்ணிட்டு, நானும் வந்து இனிமேட்டு இருந்து இப்படி ஜாலிக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தரா நான் மாத்தி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒண்ணு, அடுத்த காலேஜ் வந்து அங்க ஒண்ணு, வேலைக்கு போகும்போது அங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பண்ணிட்டான் இப்போ நிறைய. இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சும் பண்றானுங்க அந்த மாதிரி. ஆனா நான் சம்டைம்ஸ் ஒவ்வொரு முறை வந்து சொல்லுவான். சம்டைம்ஸ் இப்போ இதுன்னு சொல்லுவான், இது என்னடா புதுசானா எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு ஒரு கதையை சொல்லுவான். சம்டைம்ஸ் அந்த கதைலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்காது. பத்தி இவன் ஏதோ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிப்பேன்னா, சரி இது வந்து லவ் லைஃப் தான் சொல்லிட்டு இதுல என்னன்னா ஆகட்டும், எப்படின்னா போட்டோம் அவன். அதனால சொல்லிட்டு நான் அப்புறம் கேட்கறதே விட்டேன். இதெல்லாம் பண்ணிக்கடா, என்ஜாய் பண்றேன்னு சொல்றியா பண்ணிக்கோ. வேணான்னு சொல்ல, நீ பண்ணு வேணான்னு சொல்ல. அது மாதிரி ஓகேவா? அவங்கள குத்தம் சொல்லாத. அதுதான் மேஜரான விஷயம். முடிஞ்ச கதையை சும்மா அவங்களை 4 பேர் அவங்களை சர்ச்சையும் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏதோ இவதான் என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி. நீ ஏண்டா நீ மூட்டுடா. அதாவது இந்த ஸ்லட் ஷேம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சைட்லயே வரும் சம்டைம்ஸ். இத வந்து நம்ம ஒன் சைட்ல சொல்லாம விட்டோம். இத நம்ம சொல்லாம விட்டோம். சொல்லுங்க. அதான் ப்ரோ நான் சொன்னேனே முதல்ல, ஒருத்தன் லவ் பண்ணா அவன் ஐட்டோண்டா அப்படின்னு சொல்றானுங்க அப்படின்னு. அந்த கிரஷ் இருந்துச்சுன்னு சொன்னா போதும் ஆரம்பிச்சிருவாங்க. அதேதான். இவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அந்த பொண்ணு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு பொண்ணு இவன் வந்து கிரவுண்ட்ல வந்து பசங்க முன்னாடி வந்து, அதாவது இவன் வந்து கெத்து காமிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்துட்டு அவங்க முன்னாடி இவர் பண்றாரு. அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு கீழே செருப்பை பார்த்துட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த பப்ளிக்னா அவருக்கு அது அசிங்கமாயிடுச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. ஸோ இதுக்காக அவன் என்ன யோசிக்கிறான், பிளான் பண்றான். அந்த பொண்ணுகிட்டே திருப்பி கிளாஸ் அந்த போயிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எவன் வந்து பார்க்கறான்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து, அதாவது அந்த பொண்ணு ஊருக்கே வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒருத்தங்கிட்ட சொல்லி விட்டு, அப்படியே இவன் வந்து இப்படி ஐட்டம்னு சொன்னாங்க சொல்லி விட்டான். இவன் என்னதான் லவ் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டச் சேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எவ்வளவு இன்செக்யூர்னா, அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிட்டாலே அந்த இன்செக்யூர். ஒரு பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிட்டு அந்த இன்செக்யூர் ஃபீல்ல இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சினிமா பார்த்துதான் ப்ரோ கெட்டு போறானுங்க அவனுங்க. பட் நான் வந்து எப்பவுமே வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ப கூடாது. ஒரு காலத்துல வந்து நம்ம பசங்களை தான் நம்பிட்டு இருப்போம்ல. ஸோ நம்ம பையனால சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்கள பத்தி எனக்கு ஒரு விஷயம் வருது, இந்த மாதிரிலாம் வருதுன்னு உடனே நான் என்ன பண்ணேன், இது உண்மையோ பொய்யோ, சரி இது வந்து பொய்யா கூட இருக்கலாம், பட் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது உன்னை பத்தி ஒரு தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு நான் நேரடியாக போய் கேட்டேன். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்டேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப டேரக்டா கேட்கணும், இந்த மாதிரி லவ் பண்றியா அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இல்லை என்னையே அப்படி நினச்சிட்டியா அப்படின்னா, ஓகே இப்போ நான் வந்து அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தர் இந்த பேர்ல சொல்றான்னு அப்புறமா தான் அந்த கதையை சொல்றேன். இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவன். ஓகே அப்போதான் தெரிஞ்சிச்சு இவன் எவ்வளவு பெரிய. இதை வந்து மோஸ்டா சில பேர் வந்து கேட்க மாட்டானுங்க. சொன்ன உடனே ஒரு பையன் சொன்ன உடனே நம்பிடுவானுங்க. ஃப்ரெண்டு இவன் சொன்னான் அப்படின்ன உடனே இவன் நம்பிடுவானுங்க. நம்பிட்டு அப்படி இவனுங்களும் போய் மற்றவங்க கிட்ட அதே ரூம்ல தெரியாம ஸ்ப்ரெட் பண்றாங்க. உண்மை நினைச்சு தான் ஃப்ரெண்டு சொன்னதை உண்மைன்னு நினைச்சு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு ஏதாவது எம்ஜினா ஃபேன்ஸ் பண்ற மாதிரி இருக்கே. அதேதான். கிம் ஜாங் உன் செத்துட்டாரா? அதே மாதிரிதான். ஆவியெல்லாம் வந்துச்சு என்னென்னமோ சொன்னானே ப்ரோ. 5 வீடியோ 6 வீடியோ போட்டாரு ப்ரோ. அவருக்கு வியூஸ் வருது விடுங்க, அதோ பண்ணிட்டு போறாரு. அதே மாதிரி இப்ப இவனுங்க இந்த சஸ்டேமிங் பண்றது கிரிஞ்சு கிடையாது, தப்பான விஷயம். அது எனக்கு தெரியாம
அது கிரிஞ்செல்லாம் இல்ல, நேரடியாவே வந்து அவன் ரொம்ப பெரிய தப்பான விஷயம் பண்றான். இது எப்படின்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம் தான் இதை பத்தி இருக்கு. பேசிக்கா சின்னதா சொல்லணும்னா, இவன் வந்து சும்மா இவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போயிட்டு இருப்பான், இந்த பொண்ணு இப்படிதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட. அவன் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய குரூப்போட எத்தையா வந்து அவன் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்குவான். அப்ப அந்த பொண்ணை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ தட் இவனுக்கு வந்து அதை அப்படியே அசியூம் பண்ணிட்டு இந்த பொண்ணு இப்படிதான் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறானுங்க. முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணு அதே வெளியே வர போனோம் இவனுக்கு அந்த மாதிரி கத்துறது இப்படிலாம் பண்ணி செமையா டிஸ்டர்ப் பண்றானுங்க. சம்டைம்ஸ் இதனாலேயே வந்து சூசைட்லாம் கூட வந்திருக்கு. அதான் சூசைட் வரைக்கும் போயிருக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே ப்ரோ உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து இப்போ ஒரு பசங்க வரைக்கும் நின்றுட்டா ஓகேங்க. இப்போ ஒரு பையன் அந்த குரூப்ல சொந்தக்கார பையன் இருக்கான்னு வச்சுப்போம், அவனுக்கு இந்த விஷயம் போட்டுனா அது வந்து அப்பா கிட்ட வரும். உடனே அவங்க அப்பாவும் பொண்ணு மேல சந்தேகப்படுவான், கூமுட்டை ஒன்னு நீ ஸ்கூலுக்குலாம் போவ நானுங்க. உடனே பதிப்பு கெட்டு விட்டுருவாங்க. பதிப்பு கடை பொண்ணு நினைச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடும். இந்த மாதிரி என்னன்னா இந்த படம் வந்துச்சு இப்போ ரீசெண்டான, இதே மாதிரி தியேட்டருக்கு போயிட்டு வரும் பொண்ணு என்னன்னு கேட்காம உள்ள போய் அது கிரிஞ்சு படங்க. அது என்ன படம் ப்ரோ? அதான் படம் பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது சொல்றேன் நானு. அது திரௌபதி சரி, நம்ம கம்மிட் ஆனதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் நம்ம யோசிச்சோம். இப்போ கம்மிட் ஆயிட்டான், இன்னைக்கே கம்மிட் ஆயிட்டானா அதுக்கப்புறம் ஒரு செயல்கள் வரும் பாருங்க, அதை பத்தி சொல்லுங்க. இருங்க, கமிட் ஆயிட்டானா ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்னு பாட்டு மூலமாவோ இல்ல கவிதை மூலமாவோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அப்படியே இந்த கூகுள்ல அப்படியே விளையாடும். கூகுளும் யூடியூபும் லவ் லெட்டர்ல எழுதுவானுங்களே ப்ரோ. ப்ரோ லெட்டர்லாம் காலம் மாறி போச்சு, இப்பெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ்ல எழுதுது. அதோட அவனுங்களே உண்டாமா நீ ஏன் யோசிச்சு அது பண்ண மாட்டான், கூகுள்ல போயிட்டு லவ் ஃபார் கப்பல்ஸ் ஃபார் லவ் மேரேஜஸ் அப்படி இப்படி போடுவானுங்க. எல்லாருக்கும் இல்லைங்க, இதோட ஒரு மகா கிரிஞ்சாவில நடக்கும். என்னன்னா இந்த ரெண்டு பேரும் இந்த பேசினத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸா போடுவானுங்க. அதாவது இது எப்படின்னா இதுல நாங்க வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம்னு இருக்கோம். இது வந்து லேட்டஸ்ட் சொல்றது. நம்ம பையன் அதாவது என்ன பண்றான், இப்போ நாங்களுமே அந்த குரூப்ல இருப்போம். அவனை பத்தி எங்களுக்கு வந்து என்ன சொல்றது நான் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இவன் லவ் பண்றான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா வந்து என்ன பண்றோம், இவனா சொல்லிட்டோம்டா நம்ம எதுக்கு இவனை கேட்கணும், இவன் சொல்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியா விட்டோம். சொல்ற வரைக்கும் நம்ம கண்டுக்கார மாதிரியே இருப்போம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த பொண்ணு கூட வந்து இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக போய் இவன் பேசின்னு இருப்பான். புரியுங்களா? ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருப்பான். அதை வந்து நைட்டே வந்து ஸ்டேட்டஸ் போடுறோம். எங்களையும் கூப்பிடுவான். நாங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு காண்டாகும், நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துடும். ஓகேங்களா? நானும் பீரஸா கிளம்பி வந்துடும். இவன் வந்து நைட்டு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுவான். அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன குறியீடு இருக்குன்னா நம்ம இவரு தான் பீரஸ் தான் டீகோட் பண்ணி சொல்லுவாரு. அதாவது இவங்க ஸ்டெப்ஸ் மேல உட்காந்து பேசிருப்பாங்க, அதே ஸ்டெப்ஸ் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு அனிமேல ஒரு சாங் போடுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து போட்டுருப்பான். இன்னைக்கு டே வந்து சூப்பரா அந்த மைண்ட் சொல்லிட்டு ஏதோ ஒரு லைன் எழுதுவாங்க. அது நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஒன் டே வந்து டே வென்ஸ்பென்ட் அந்த மாதிரி ஏதாவது போடுவானுங்களா, உடனே நம்ம ஆள் கண்டுபிடிச்சு டீக்கர் வந்து இங்க பாரு மச்சான் அப்படின்னு நம்மளுக்கு அனுப்புவோம். நான் பார்த்திருந்தேன். நான் வந்து காலேஜ் ஸ்டார்டிங் அப்போ வந்து ஆனிமே நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சா இவன் எங்க இருந்து சுட்டா எந்த எபிசோட்ல இருந்து சுட்டானா தெரிஞ்சிடும். நம்மளால வந்து தமிழ் படம் பாக்குறவரு இவருக்கு வந்து எங்க இருந்து சுட்டாங்க எங்க இருந்து ஓத்தான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து பச்சா மாட்டிக்கினா அவன் முடியாது. நாங்க டைரக்டா கண்டுபிடிச்சு நிறைய இதுவே டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சு கலாய்ப்போம். மத்த வந்து அவர் இல்லாத மாதிரியே நடிச்சுட்டு போயிடுவான். நாங்களும் அவன் சொல்லட்டுமே அப்படின்றதுக்காக அவன் என்னதான் இன்டெரக்டா நம்ம சொல்லாத பண்ணணும், நாங்க அப்படியே அமைதியா சரி விட்டுறா அப்படின்னு சொல்லி நாங்க கண்ணு காமிச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். இன்னொரு கிரிஞ்ச் இருக்கு. 2 பேரும் லவ் பண்ணுவாங்கன்னு தெரியும் சரிங்களா, எல்லாம் பைக்ல சுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். நம்ம கேட்கும் போது என் சிஸ்டர் ராது அப்படின்றானு ஒரு வார்த்தை. அலபாமா பண்ணுவியாடான்னு கேட்கணும். என்ன அந்த என்ன சில்க் கில்க் எல்லாம் வாங்கி இந்த கான்செப்ட் நான் மீம்லாம் போட்டுருக்கேங்க.
சொல்லுவாங்க. அதாவது இது டைரக்டா இந்த கான்செப்ட் கிடையாது. இப்போ அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்குங்க, ஓகேங்களா. இப்போ வந்து அந்த பொண்ணை மட்டும் அவன் தங்கச்சின்னு சொல்ல மாட்டான். பட் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒன்று நல்லா பேசுவாங்க என் கூட. இவன் என்ன சொல்றான், உடன் பிறவா சகோதரின் என்கிட்ட ஒரு நாள். எனக்கு ஒரே சுருன்னு வந்துச்சு. காண்டாயிட்டு ஒரே கேள்விதான் கேட்டான். நான் ஒண்ணு இதுவாக மிஸ்டேன் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு உடன் பிறவா சகோதரியாம சகோதரி வேலை இல்லைங்க, வைக்கிறதுனா லவ் ஸ்டேட்டஸா இருக்கும். அவங்க 2 பேர் போட்டோவும் போட்டு பின்னாடியே பாட்டு போட்டு விட்டுருவேன். சரிங்களா, ஃபுல்லா லவ் ஸ்டேட்டஸ், லவ் சாங் என்னெல்லாமா பெண்ணிக்கு இருப்பானுங்க, கிரிஞ்சு அதாவது ஒருத்த கம்மிட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நேரடியா இப்போ லேட்டஸ்டா நாங்க நடந்ததா அப்படியே நான் சொல்றேன். இந்த கதையெல்லாம் நாங்களாம் வந்து இப்போ நாங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து கிளாஸ் முடிச்சோன்னு ஒரு 10 பேரா வந்து பார்க்கிங் வரும். வந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம், ஓகேங்களா. இப்படி இருக்கும். ஒருத்த மட்டும் கரெக்டா கிளம்புறது முன்னாடி நாங்க பாய்ஸ் குரூப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பேசிட்டு போலாம்னு சொல்லிட்டு. அந்த குரூப் ஆகுறதுக்கு முன்னாடியே இன்னும் எனக்கு டைம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். கிளம்பிட்டு இப்படி போயிட்டு, அதாவது ஒரு கேட் வழியா வெளியே போற மாதிரி போயிட்டு இன்னொரு கேட் வழியா உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு அமைதியா அவங்களோட ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், ஓகேங்களா. எனக்கு தெரியாது கொஞ்ச நாள், ஓகேங்களா. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லி கிளம்பிருந்தா சரி நாங்களும் விட்டுருந்தோம், ஏதோ போலாம் விடுறான்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு நாள் அந்த மாதிரி என்ன சொன்னோம், நாங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். இவன் கிளம்பிட்டான், கிளம்பி போய் வண்டி எடுத்து ஹெல்மெட் மாத்திரம் தான் போனோம். அதனால கொஞ்சம் டைம் ஆகும் எப்பவுமே. ஸோ நாங்கள் வந்து பசங்களுக்குலாம் ஃபோன் பண்ணிட்டு இந்த மச்சான் எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, ரிவ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் இது பண்ண உடனே சரி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம், நானும் பீரஸும். சரி வா மச்சான்னு சொல்லி வண்டி எடுத்துட்டோம். பார்க்குறோம் எங்களுக்கு முன்னாடி தான் போயின்னு இருக்கேன், ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. நாங்கள் வந்து அமைதியா சரி மச்சான் இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறோம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கோம். அவன் தாண்டி அது வெளியே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்து அப்படி பார்க்கறோம். டக்குன்னு இன்னொரு கேட்டு உள்ள போகலாம், என்ன மச்சான் விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னொரு கேட்டாலியா உள்ள போறான்னு சொல்லி பாக்குறோம், ஓகேங்களா. இதுல வந்து இப்போ மேஜரா இப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்போ இவன் லவ் பண்ணா நாங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ நம்ம கிட்ட சொல்லாம பண்றான்டா, சரி அதை கண்டுக்கல. இதை வந்து என்ன சொன்னா, இப்போ குரூப்ல அவன்கிட்ட மட்டும் ஒரு பொண்ணு வந்து பேசும், நாங்களாம் வந்து அதுக்கு அந்த அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அந்த பொண்ணு கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுனாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டான். நாங்களுமே சரி தெரியும் அவனுக்கும் தெரியுதுன்னு எனக்கு தெரியுது, ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் தனியா ஒன்று பேசுறாங்க, அது எங்களுக்கு புரியல. அப்போ என்ன தெரியுது, இவங்க ஏதோ உள்ளுக்குள்ள பேசுகிறாங்க எனக்கு புரியுது, சரின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்து ஒரு நாள் அதே மாதிரி தான் 4 மணிக்கே காலேஜ் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து 4:30 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டு கேம் விளாடுவோம். இந்த மாதிரி நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணா அவன் வந்து 4:30 மணிக்கு காலேஜ் முடிச்சவன் எங்களுக்கு முன்னாடி கிளம்புனவன் ஃபோன் பண்ணா இல்ல மச்சான் 6 மணி வரைக்கும் இங்க இருப்பேன்டான்றான். என்ன வீட்டுக்கு போய் 6 மணி வரைக்கும் காலேஜ்ல உட்காந்து என்ன பண்ண போறேன், 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு தான் பஸ் வரும், பஸ் ஏற்றி விடுறதுக்காக அவனால வெயிட் பண்றது. சோ இப்படி எல்லாமே கிரிஞ்சு பண்ணுவான். இதெல்லாம் நான் என்னைய கேட்டா ஒரு பொண்ணுக்காக 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டு சரி அதுக்கு 4 மணி கூட பரவாயில்லையான டைம், ஓகேங்களா. ஆஃப் டே முடியும், எங்களுக்கு ஒரு நாள் ஆஃப் டேவே முடிஞ்சிடும், ஆஃப் டே முடியும். ஆனா 6 மணி பஸ் ஏற்றி விடுறதுக்காக உட்கார்ந்துருப்போம். விடுங்க, அவர் லவ் பண்றாரு, டபுள் சைடு பண்றாங்க, விடுங்க அவர் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அது கமிட்டட் ஆகல, 2 பேருமே வந்து சொல்லிக்கலாம். இவன் மட்டும் சொல்லிட்டான், பட் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. என்ன சொல்றது, சுட்டல் மாதிரி பண்ணுவாங்களே, அக்செப்டும் பண்ண மாட்டாங்க இதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு நடுவில் வைப்பாங்களே ஒரு ஜோன், என்னமோ தெரியாத ஜோன், அந்த ஜோன்ல வச்சுட்டாங்க. இவன் அந்த ஜோன் ஸோ என்னமோ தெரியாத ஜோன்ல இருந்துக்கிட்டு இவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், அவங்களுக்காக போய் என்னெல்லாம் பண்ணிப்போம். அதாவது நாங்களாம் இருப்போம் சும்மா இருக்க, எங்களுக்குலாம் ஒரு கிட்னி எடுத்து சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டான். திடீர்னு பிரேக் டைம்ல எதுமோ வாங்குவோம், வாங்கிட்டு பேக் பேக் வைப்பான். சரி நம்மளுக்குலாம் தருவான் போல இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் வந்து எங்களை கூட்டினு ஃப்ரெண்டு தானே சொல்லியிருக்காங்க கிட்ட கூட்டினு வந்துட்டான். நாங்க வந்துட்டோம் அந்த இடத்துக்கு கிரவுண்டுக்கு கூட்டினு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட எடுத்து கொடுக்குறான். நானும் அப்படியே பாக்குறேன், நானும் பீரஸும் மூஞ்ச பாக்குறோம். மச்சான் பசிக்குதுன்னு சொல்லுவோம், ஏதோ வாங்கி வச்சானு தருவான் போல இதுன்னு பார்த்தா அங்க எடுத்து வந்து குடுத்துட்டானு அப்படின்னு. சரி
அது நிறைய சரி ரைட்டு, நடக்குங்க. நாங்க அது என்ன நிறைய ஆரம்பிப்போம், நானும் பண்ணுவானுங்க. பீரசம் மொத்தம் வாங்கி நாங்க எடுத்து அமைதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அமைதியா வந்துரும். சொல்ல மாட்டீங்க கிட்ட. மார்லி சொல்லுங்க ஏதோ மார்லி, இந்த சொல்லணும்னாரு. மாதிரி இப்போ ஏதாவது இந்த அளவு விஷயம். அவ்வளோலாம் கதை இல்லை ப்ரோ, எல்லாம் மொட்டை பசங்களா தான் இருந்தோம் சுத்திக்கிட்டு. அதனால கமிட்டட் ஸ்டோரி அவ்வளவா எங்களுக்கு கிடையாது ப்ரோ. நான் காலேஜ் வந்து கமிட் இல்ல ஆனவன். இல்ல அவர் சொல்றதுக்கு வந்து இல்ல. அவரோட மேட்ச் பண்றாரு, நம்மளும் கம்மிட்டு தான் இருக்கும்ல இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனா ஆனா என்கிட்ட அந்த டைம்ல அவன் ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட் லவ்ங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல, இது வந்து செகண்ட் இயர் லாஸ்ட், செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதிரி பண்றதுலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவன் ஒரு பொண்ணு சொன்னாலாம் காமிச்சிட்டாங்க கிட்ட. அது தெரியும், அது ஏதோ ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு வருஷமா வந்து என்னமோ ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் நம்ம அத்தை இதுல பேசணும், ஏன்னா அது அந்த டாபிக், ஃபெயிலியர் டாபிக். ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னதுனவன் திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எங்களுக்குலாம் என்னஹா இப்படி கிரிஞ்சு பண்ணுவான். என்ன சொல்லுவான் அந்த டைம்லலாம் வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூலு, ஓகேங்களா. அதனால இங்க பெருசா இருக்காது, அதனால இவனுக்கு இங்க பெருசா டைம் ஸோ பசங்க கூட தான் இருப்பான். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பருப்பு மணி வச்சு நான் ஈக்குவல்றா, பசங்க கூட தான் நிறைய இருப்பேன், தேவையான மட்டும் ஃபோன் பேசிப்பேன்டா அப்படின்றான். ஒரு கிரிஞ்சு போட்டான். அதுவே இங்க பார்த்தா எப்போ டைம் கிடைக்குதோ கேப் கிடைக்குதோ அவங்க தான் பேசுவோம், காலேஜ்லேயே இருக்கிறதுனால. ஸோ அப்போதான் நாங்களாம் கண்கூடா பார்த்துட்டு இவன் வாயாலேயே சொன்னதுல இவன் என்னென்னலாம் ஏமாத்திருக்கான்னு நோட் பண்ணிட்டே வருவோம். நானா கமிட் ஆனப்போ இப்ப மார்லி என் கதையை கமிட்டட் ஆயிட்டாருக்கு சொல்றேன். சரிங்களா. என் கதைலாம் அவ்வளோ இல்லை ப்ரோ, நான் எடுத்தோடனே சொன்னேன் அந்த மாதிரி கமிட் ஆனிச்சு. ஆனா எடுத்த ஃபர்ஸ்ட் வீக்லயே நாங்களாம் மாட்டிக்கிட்டோம். செம பவர் போலயா, கேட்ட எத்தனையோ ஒத்துக்கிச்சு. அதெல்லாம் அவங்க பர்சனல் மீட்டிங், அதெல்லாம் பெரிய விஷயம் நிறைய நடந்திருக்கும், அதை நம்ம அப்புறமா கேட்போம். அதுக்கப்புறம் ஒரே வாரத்துல மாட்டிக்கிச்சு அது வீட்டுல. கரெக்டா அந்த நேர்கொண்ட படம் வந்தப்பதான் அந்த படத்துல நான் தியேட்டருக்குள்ள உட்காந்துருக்கேன், போன் பண்ணி மாட்டிக்கிட்டேன். அப்படி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தலையை பாக்குறதா அதை பாக்குறதா. அப்புறம் அது அந்த பிரச்சனை ஸ்மூத்தா முடிஞ்சு அதை இனிமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருச்சு. அப்புறம் இப்போ வர திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் சமாளிச்சுட்டு இப்ப தனியா திருப்பி மறைமுகமாக வேலை பார்த்துட்டு சம்திங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி எனக்கு நல்லா இருந்தா சரி, அதுதான் நாங்களும் சொன்னது. நீ என்னன்னா பண்ணிக்கோங்க, நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அமைதியா விட்டுருக்கு. ப்ரோ ஃபைனல் ஸ்டேட்மென்ட் இப்போ அவ்வளவுலாம் சொல்றீங்களே, கிரிஞ்சு. ஃபைனலுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி பேசுங்க, பாத்துக்கலாம். அப்ப ஏதாவது புதுசா சொல்லலாம். என்னதுங்க? என்ன ப்ரோ பேசுவோம், அந்த இருக்கு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப கம்மி ஒன்றும் இல்ல நம்ம கிட்ட இருங்க. ஃபைனலுக்கு போயிட்டீங்க. இப்ப கமிட்டட் ஸ்டேட்டஸ்னா என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு சம்டைம்ஸ் போஸ்ட் தைரியமா போட்டுருவோம், பார்த்தா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டிருப்பான். இவன் நான் சொன்ன இவன் நேரமா ஒருத்தனை சொல்லியிருந்தேங்க, இவன் வந்து ஓப்பனா வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. போஸ்ட் போட்டா கீழே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கோட்டு போட்டு விட்டான். ஓகேங்களா. நாங்க என்ன பண்ணுவோம், இவன் இந்த மாதிரிலாம் எப்போ எங்ககிட்ட வேர்டு விட ஆரம்பிச்சானோ நாங்க வந்து ஒரு வேர்டு வச்சிருப்போம், தள்ளு அப்படின்னு. அதை போய் கமெண்ட் பண்ணி விட்டேன். கமெண்ட் போய் நான் பண்ணிட்டேன் தள்ளுன்னு, பார்த்தா டெலிட் பண்ணி விட்டேன் கமெண்டா. என்னன்னா இவ்வளவு இன்செக்யூரா இருக்கானுங்க, ஃபேஸ் பண்ண முடியல இந்த கமெண்ட் கூட நல்லான்னு சொல்லிட்டு நானே விட்டேன். ஓ சாந்திரா நிபா அப்படின்னு. நீங்க தள்ளுங்கிற மாதிரி நாங்க எவனங்க அந்த மாதிரி போட்டாவே ஊமுன்னா பிரச்சு. நீங்க ஊமுன்றது வந்து டைரக்ட் ஒரு அஃபென்சிவோட இருக்கும். நாங்க யூஸ் பண்ற வேர்ட் வந்து இன்டைரக்டா அப்படி வரும். அது அவங்களுக்கு மட்டும் தெரியும். அவங்களுக்கு நாங்க தள்ளு ஆரம்பிச்சு அவனை ஓட்டி இருந்தோம். அந்த தள்ளுன்ற வேர்டு செம ஃபேமஸா போச்சுங்க, அவனை வச்சு ஓட்ட ஆரம்பிச்சு. காலேஜ்ல எவன் பார்த்தாலும் என்னடா மச்சான் தள்ளு, என்னடா மச்சான் தள்ளு, என்ன தள்ளு, என்ன தள்ளு, முடிஞ்சிச்சு தள்ளு. நல்லா இருக்கு இந்த வேர்டு கூட. அண்டர்டேக்கர் உங்க ஏதாவது சொல்லுங்க. எனக்கும் எனக்கு எதுவும் நடந்தது இல்லைங்க. அவன் சேவ் பண்ற போன்ல சேவ் பண்ணுவானுங்கண்ணே, எப்படி சேவ் பண்ணுவாங்க அந்த கிரிஞ்சஸ் அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் விடாம சொல்லணுங்க. நீங்க இதெல்லாம் நம்ம சொன்னதுதான் அப்பவே ஒன் சைட்ல சொன்னது, பொண்டாட்டின்னு சேவ் பண்ணானுங்க, வைஃப்
ஒன் சைட் அந்த ஒன் மாதிரி சைட்லயே இவனுங்களும் பண்ணுவானுங்க, அந்த பண்ணுவானுங்க. மாதிரிலாம் சேவ் பண்ணி வச்சிருப்பானுங்க. பொண்டாட்டின்னுவானுங்க. அதேதான் பொண்டாட்டி வேப் புருஷி இங்கிலீஷ் ஃபுல் டைம் வேப் என்ன ட்ரிபிள் ஃபயரு, இன்னும் ஹார்ட்டுக்குள்ள அம்பு. அதான் ஐயோ ஸ்வீட் ஆட்டுக்குள்ள ஆர்ட்னு சொல்லுவானுங்க. இதோட 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 இன்னொரு கிரிஞ்சு அனதர் மாம் பெட்டர் ஆஃப் அனதர் மாம் ஆஃப் குவார்டரு, அனதர் மாம் செகண்ட் ஆமா டோரு, ஃபர்ஸ்ட் பெட்டர் டோரு. ஆஃப். ஆமா மைனு சுத்தி அப்புறம் வேற ஏதாச்சும் என்ன ப்ரோ கிரிஞ்சா இந்த லவ்னு சொல்லிட்டு லிவின்ல எல்லாம் எவனாச்சும் இருக்கானுங்களா உங்களுக்கு சுத்தி எவனாச்சும்? அந்த மாதிரி ஒன்றும் நாங்க பார்க்கல. பட் ஆனா அவ்வளவுதான் டெவலப் ஒருத்தன் இருப்பாங்கல்ல, இவனுங்க இந்த 3 சொல்றேன், இந்த 3 கேட்டகரியும் இல்லாத ஒருத்தன். எல்லாருக்கிட்ட கடை விட்டு அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னே தெரியாது, பட் இவன் விட்டுருப்பான் கடை. இவன் வந்து கற்பனையிலே வாழ்வான் கூட. அந்த மாதிரி ஒரு கடையில தான் அவனை பிடிச்சி கேட்கணும். அந்த பொண்ணு, நான் கூப்பிட்டா இப்ப நிவின் கூட வருவாரா, அந்த மாதிரி நாங்க அந்த அளவுக்குடா அப்படின்றான். விட்ட ஓடு கிழிஞ்சு ஓடுதுடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்குங்க. இப்ப கூட நான் வச்சிருக்கேன் அந்த மெசேஜ் எல்லாம், ஒரு குரூப்பே வச்சிருந்தேன், மறைக்கப்பட்ட உண்மைகள்னு சொல்லிட்டு. எவனா ஒருத்தனை புடிச்சாடலாம் போட்டு குமுக்குன்னு எல்லாருமே அவனை காசு கேள்வி கேட்டு அவனை வாயில இருந்து வர வைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சதான் அந்த விஷயங்கள்லாம். இப்போ போன்ல சேவ் பண்றதுலாம் பேசிட்டோம். அடுத்து இவனுங்க, அதாவது என்னமோ பெரும் புனித்தி மாதிரி பேச தெரியாதவங்கலாம் வேணா கத்து தருவானுங்க. நம்ம ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுவோம், அதுக்கு என்னமோ இவனுங்க வந்து நான் கோச்சுடா மயிரான்னு வருவானுங்க. ஐ எம் கோச். அதாவது கோச்சுக்கு வந்து விளையாட தெரியாது, விளையாட மாட்டாங்க, ஆனா கோச் பண்ணுவாங்கன்னு வானுங்க. அது ஏதோ ஒரு மீம் இருக்கவங்க, இவனுங்க நார்மல் காய்ச்சி போட்டு தாக்குவானுங்க. அதை இந்த மீம் டாபிக் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி பண்ணுவானுங்க இவனுங்க. பூச்சிக்கிட்டு உனக்கு கத்தன மச்சான் வாடா உன்னை இது பண்ணி விடுறான்னு. மோஸ்டா இந்த காதலின்னு சொல்ல போவாரு நலன் குமாரசாமி எடுத்த பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற ஒரே இது, நீங்கெல்லாம் பாலாஜி மோகன்றதுங்க காதல் அதுலன்னா ஆமாங்க மாறி நலன் குமாரசாமி எடுத்தாரு. இப்ப காதலும் கடந்து போகும்னா நலன் குமாரசாமி காதலும் கடந்து போகும். இது வந்து அந்த படத்தை ஆனா சூப்பரா சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லுவானா, நீ என்ன பண்ண உனக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்றா, நீ எந்த நாள் முடிவு எடுத்துக்க, உன் டெசிஷன். என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தவிர்த்துன்னு கேட்கறாரு, ஐடியா கேட்கறாரு. அதெல்லாம் பக்காவா. சரி, அடுத்து கடைசி இதை முடிச்சிருவோம். ஆமா, சீக்கிரமா முடிப்போம். ஃபெயிலியர் ஒன் சைடு. ஆமா, முதல்ல இந்த ஒன் சைடு கிரிஞ்சு. நான் மோஸ்டா ஒன் சைட்ல ஒரு முறை ஃபெயில் ஆனதுனால நான் நினைச்சேன் ஒன் சைட் தானே அதான் நடக்க போகுது. மற்றவங்க சொன்ன அட்வைஸ் தான் இருக்கும், ஒன் சைட் தானே இதெல்லாம் பெரிய இது கவலையே பண்ணக்கூடாது, அடுத்து தாண்டி போகணும்னு வானுங்க. ஸோ அந்த மாதிரி நானும் அதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வாய்ச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நானும் இந்த ஸ்கூல் படிக்கும் போது சொன்னேன் என்னன்னா, பசங்கனால ஏற்றி விட்டு ஒன் சைடு பண்ணிட்டு அது அப்பயே அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 கிரிஞ்சி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த கதையெல்லாம். ப்ரோ உங்க டீச்சர் லவ் பத்தி எதுவும் சொல்லி நீங்க? நானும் மாறலி மாறுது ஏங்க, அது ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா பாத்துட்டே இருந்தேங்க, அவ்வளவுதாங்க. என்னங்க அவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி கூட புருஷனாவா வாழ முடியும்? அது ஏங்க அதுக்குன்னு பிரேக்கப் எல்லாம் இல்லைங்க. அவங்க 1 வருஷம் தான் இருந்தாங்க ஸ்கூல்லயே. ஹிந்தி டீச்சரு பார்க்க நல்லா இருப்பாங்க, வடநாட்டு, அதனால கொஞ்சம் ஆமா ஆமா விடுங்க, அதெல்லாம் பண்றீங்க வடக்கி கிறுக்கின்னு. அப்புறம் நானும் இப்ப இந்த ஒன் சைடு லவ் பண்ணேன், அது செட் ஆகல. 2-3 கிரிஞ்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டேன், அதோட வேணான்னு விட்டாச்சு. மீம்ல வர மாதிரி தான் டிப்ரெஷன்ல இருந்து ஸ்டேட்டஸ் போட்டேன், எல்லாம் கிளியர் ஆயிருச்சு. அதுதான் தேங்க்ஸ் டு ஸ்டேட்டஸ். சரி, ஓகே. நான் ஒரு தெரிஞ்ச பையன் என்ன ஒன்னா லவ் ஃபெயிலியர் சாங்கா போடுவான், சரிங்களா? இல்ல அப்படியே ஆப்போசிட்டா ஆட்டிடியூடு
ஆட்டிடியூடுன்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அது உனக்கு ஸ்பெல்லிங் கூட ஆல்டிடியூடுன்னு தெரியாது போடுவாங்க. சரிங்களா? அது என்ன மேட்ரு, இது என்ன மேட்ரு, என்ன எழுவனே உனக்கு தெரியாது. ஆட்டிடியூட்னா என்னன்னே தெரியாது இவனுங்களுக்கு சரிங்களா? என்ன அதை விட்டு இந்த அர்ஜுன் ரெட்டி இதை போட்டுட்டு யார நம்பிக்கை நான் இல்லைன்னு அப்ப ஒரு என்ன மைத்தி போட்டு போட்டு சரிங்களா? நடந்து வந்தா ஸ்வாகி நினைச்சுக்கிறானுங்க இப்ப எல்லாரும். ஆமா என்ன அப்புறம் அந்த இது அந்த அதான் நேரா ஆப்போசிட்டா போடுவானுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் தான் லவ் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். உன்னை மறக்கவில்லை, உன்னை மட்டும் நேசித்தேன் அது போட்டிருப்பான் சரிங்களா? அது உடனே டெலீட் பண்ணிட்டு அப்பெல்லாம் ஈஸியா அப்படியே வேற மாறுறது. இருக்கும். இந்த ஜாக்ஸ் தரோங்க அந்த ஆள் அப்பெல்லாம் ஈஸியா வேற இருக்கும். இந்த ஹலோ ஷேர் சாட்லாம் அந்த இடத்துல சொல்லுங்க, ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ம். அது வந்ததும் போகும் அவ்வளவு ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. உடனே மாறிட்டு இந்த ஜாக்ஸ்பர் கிட்ட படுற பாடு, இந்த ஜாக்ஸ்பர் ஐயோ அவர் பாவங்க, அவரு அவரெல்லாம் தெரிஞ்ச ஏன்டா இப்படி பண்றீங்கன்றவாரு அவரு. இந்த மாதிரி பசங்க ஸ்டேட்டஸ் போட்டு போட்டுதான் அவருக்கு இந்த வாட்டி ஆஸ்கார் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். அது என்னங்க ப்ரோ, அவன் நடந்தவர போட்டுட்டு பேக்ரவுண்ட்ல அந்த பைரட் பேக்ரவுண்ட் தீம் மியூசிக் எடுத்து போட்டுட்டு ஸ்வாகா போறான். அது போட்டுறானுங்க. இந்த உலகமே நம்ம அப்படியே அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் இருக்காது. அந்த பொண்ணு சும்மா ஏதாவது சண்டை நடந்திருக்கும் கமிட்டச்சுக்குன்னா, சண்டை நடந்த உடனே சண்டை ஏதாவது நடந்திருக்கும், உடனே வந்து ஸ்டேட்டஸ் பண்ணுவான், குனியும் போதே குத்தம் ஒரு குண்டன்னு. அப்படின்னா இல்லைன்னா வந்துருவானுங்க ப்ளூ கிராஸ் எனக்காக யோசிக்க உயிராகுதுன்னு வந்துருவானுங்க. எருமைக்கு போயிடுவானுங்க, எருமைக்கு ப்ளூ கிராஸ் இருக்குவானுங்க. உனக்கு சோறு போடுறதுக்காக அங்க அம்மா இருக்காங்க, இவனு வந்து ப்ளூ கிராஸ் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வந்துட்டு. அதான் ப்ரோ இப்ப ஒன் சைடு லவ் எல்லாம் மாறிடுது. லவ் ஃபெயிலியர்லாம் என்னமா போடுவானுங்க, சில்ட்ரன்ல போங்கடின்னு போய் ஆலன் மீம்ஸ போட ஆரம்பிச்சிருவானுங்க. ஆலன் வீடியோ ஒண்ணு அபிஷ் அதான் ஆப்போசிட் அபிஷ். அதேதான் இப்போ ஒரு 2 மாசத்துல ஹேங் ஓவரை பார்த்துட்டு எவனை பார்த்தாலும் ஆலன் ஆலன் தான் வந்துருவான். இந்த எருமை சாணி தூக்கின்னு. அதான் இப்போ வந்து ஆலனுக்கு இன்னொரு ஆஸ்கார் அவார்டு பண்ணிருக்கானுங்க. ஒரு மாசம் போடானுங்க, அடுத்த ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருவாங்க. அந்த படம் டைரக்டருக்கே கிடைக்காது ப்ரோ, கிடைக்கல அந்த படம் ஆலன் வாய்ஸ் வந்து இந்த ஜோக் உங்க அப்பன் தம்பி சொல்லு. அந்த படம் வந்து கூட ஃபேமஸ் ஆகல, அத தமிழ் டப் பண்ணானுங்க பாத்தியா? நம்ம வா பாய்ஸ் அவங்களுக்கு போனோம், நல்லா வந்து அவங்களுக்கு போனோம், அந்த படத்துக்கு போக கூடாது. இருக்காங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்கண்ணா. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சாங்க. அடுத்து அங்க ஒரு 3 ரெடி பண்றோம்னா சொன்னாங்க. இவனுங்க வந்து அதை வந்து இவனுங்கெல்லாம் எடுத்து பண்ண ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவனுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சா வரும். அவங்க என்னன்னா போர் அடிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரொம்ப புதிச்சு போனதுனால எடுத்து பண்ணாங்க. அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். திருப்பி வேற பேக் டு வாங்க, பேக் டு டாபிக். அதுதான் இப்போ ஃபெயிலியர் கிரிஞ்சஸ்ல இதெல்லாம் பார்த்தோமா. இந்த அல்டிமேட் கிரிஞ்ச் என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நான் அவனை வந்து வச்சு செய்வேன். எவன்லாம் ஃபெயிலியர்னு எப்போ நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டேன்ல, கம்மிட்டட் இவன் பண்ண கிரிஞ்செல்லாம் அவனே வந்து திடீர்னு வந்து என்னமோ இது மாதிரி ஆகுது, ஆப்போசிட்டா ஆகுது. நான் போய் கண்டுபிடிச்சிட்டேன், என்னடா பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நீ உண்மையை சொல்லு, அதுக்கப்புறமா இங்க ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையான்னு சொல்லி ஆரம்பிச்சு அவனோட மொத்த உண்மையை அதாவது எப்ப இவன் கம்மி தானதான் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுட்டு இவங்க சொல்றான். அதாவது எப்படிலாம் ஃபெயிலியர் பண்ணிருக்காங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒண்ணு சொல்றான் விடுறான் ஒண்ணு. என்ன சொல்றான், பொண்ணு வீட்டுல வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்களாம், கோவிட்னால யாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் சொந்தக்காரங்களாம். உடனே சொந்தக்காரங்களாம் வந்து இவங்க வந்து அப்பப்போ நிறைய சண்டை போடுவாங்க. என்னப்பா இவங்க வந்து ஊர்ல இருக்காங்கண்ணா, ஒரு கிராம ஊர்ல இவங்க ஒரு வீடு வச்சிருக்கனால ஸோ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்க சிட்டில இருக்கவங்களாம் ஓகேங்களா, வந்துட்டாங்களா. இவங்க வந்து கொஞ்சம் சண்டை போட்டுருந்தாங்களா அந்த டைம்ல, கரெக்டா அவங்க வர டைம்ல. உடனே இவங்க அந்த சொந்தக்காரங்களாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவன் சொன்ன கதை அப்படிதான், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தானே உங்க போய் சண்டை போட்டுனாங்க, இதெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி இது மாதிரி சொல்லி அவன் அப்படியே இவங்களை வந்து மாத்துறாங்களாம், பிரெயின் வாஷ் பண்றாங்களாம்.
அப்புறம் இவங்க திருப்பி ஃபோன்லாம் கொஞ்சம் பேசி அப்போ கொஞ்சம் அந்த சந்தையெல்லாம் பேசும்போது உடனே இவங்கலாம் இந்த மாதிரி ஆயிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நம்ம கேஷ் ஒன்று வந்துட்டாங்களாம். உடனே அந்த பொண்ணு பிரெயின் வாஷ் ஆயிடுச்சான். இனிமேல் வேணாம் அப்படின்னுச்சான். உண்மையா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அந்த பொண்ணு டிஷர்ட் போட்டு வந்திருக்குங்க. அந்த மாதிரி பண்ற இது இல்ல. ஏன்னா இது வந்து நம்ம இதுல நம்மளுக்கு தெரியல. இது எங்க காலேஜ் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறேன். நான் சொன்னது இதான். இவன் இந்த மாதிரி இவன் என்ன சொல்றான், இப்போ அந்த பொண்ணுக்கு முத்து கொடுக்குறான். ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீ அறிவு இல்லையாடா? இப்போ வந்து நீ இப்போ சொன்னா அப்படியே வந்து உன் கேஸ்டுக்கு எதுக்கு லவ் பண்ண வேண்டாம்? அதான் நான் சொல்றேன். அப்போ பண்ணியா? அப்போ இனிப்பா இருந்துச்சா? பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து அந்த கேஸ்டே சொல்லிட்டு இது பண்ணிச்சான். இப்போ இவனா யோசிக்கிறான், இப்போதைக்கு அவங்க வீட்டில் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் காலேஜ் நார்மலாக ஆகிட்டவுன்னு அவன் நேரில் போயிட்டு இவர் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவானோ. நான் வந்து இந்த விஷயம் இந்த கதையை கேட்டவொடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டேரக்டா தோணுச்சு, நீ யாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ்னாலாம் மேனிபுலேட் ஆக மாட்டாங்க. மோஸ்டா வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து பர்சனல் விஷயத்த தலையிடவே மாட்டாங்க. மற்றவங்களோட பர்சனல்ல அப்படியே தலையிடுற மாதிரி இருக்கிற பசங்களாம் இருந்தாலுமே யாரும் மேனிபுலேட் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? இவ கனெக்டி விடுறதுக்கு இதை ஒரு சாய்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டா கேஷ்ன்றத. இதுதான் நான் சொல்லிட்டு கரெக்டா. இதுக்கப்புறமா அவனுக்கு முத்து கொடுப்பான், முத்து குத்துன்னு சாவுடா அப்படின்ட்டான். ஓகேங்களா? இது பெரிய விஷயமாவே இல்ல. ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன இருக்கணும், இது வந்து ஒரு 3 மாசம் கூட போல, டபுள்ஸ்ல வந்து 3 மாசம் கூட தாண்டல. ஓகேங்களா? இப்ப இருந்த ஒரு கதைக்கு இவர் வந்து டிப்ரெஷனா, நான் வந்து இப்ப டிப்ரெஷன் இருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, நானே வந்து திருப்பி வரேன் அப்படின்றான். அதாவது என்ன ஆயிட்டானா, ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து ஸ்கூல் பொண்ணு. ஓகேங்களா? அதுக்குள்ள எப்போ இவன் ஸ்கூல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு லவ் சொல்லி ரொம்ப நேர்லாம் பேச மாட்டாங்க, ஃபோன்ல மட்டும் பேசுவாங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுவாங்க. இப்படி இருக்கவங்க இவன் ரொம்ப டீப்பா போயிட்டானோ. அப்படியே அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை வந்துட்டு ஸ்கூல் பொண்ணு ஃபோன் பேச முடியாது. உடனே அவன் வந்து இவர் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இவர் டிப்ரெஷன் ஆயிட்டானா. உடனே இவர் வந்து நான் வந்து சூசைட் பண்ணிடலாம் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்களா அப்படி இப்படின்றான். நான் ஓப்பனா வந்து அந்த கமெண்ட் நாங்க 3 பேர் போட்ட இதுல ஓப்பனா நான் வந்து சொன்னேன், என்ன நான் சைக்கோ நீ அப்படின்னு கேட்டான். உடனே ஆமா நான் சைக்கோ அப்படின்றான். கிரிஞ்சு பண்றத சைக்கோத்தனமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொன்னேன்ல முன்னாடி இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு 2 பேர் அப்படியே சாரி கட்டி வேஷ்டி கட்டுறது ஞாபகம் இருக்குங்களா? அதாவது எவனோ ஒருத்தன் கல்யாணம் போயிட்டு இந்த மாதிரி போட்டோ எடுத்து போட்டுருப்பான். ஆமா, என்ன எவனோ ஒருத்தன் கல்யாணம் போய் போட்டோ எடுத்து போடுறது என்ன. அவனுக்கு என்ன, அவங்க வந்து 2 பேரும் பிரேக்கப் ஆயிடுச்சு சரிங்களா. ஒரு மாதிரி லூஸ் ஆட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வழக்கப்போ இந்த மேல் சாவனேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னவோ பிரச்சனை, அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டுக்கல சரிங்களா. இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், வீட்டுல உட்காந்து சைக்கோ தைலி டிவி எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் பயந்துட்டாங்க. இதெல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து இது அர்ஜுன் ரெட்டி அவனுங்க பாத்துறானுங்க சரிங்களா. அர்ஜுன் ரெட்டிய பார்த்துட்டு இவனுங்க ஏதோ மீரா ஐ அம் தி டாக்டர் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. போனு அவன் ஐபோன் வந்து 6s 7 வச்சிருந்தான் சரிங்களா, சாதா 7 அதை உடைச்சிட்டான் சரிங்களா. டிவி உடைச்சிருவாரு. அதான் இந்த சைக்கா என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. ஒண்ணு என்ன பண்ணோம், போய் பிச்சை எதிரா தாயனின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அவங்க அப்பா வெளியே தெரியும். கொஞ்சம் அந்த பேம்பரிங் ஜாஸ்தி அவங்க வீட்டுல, கண்ணு கண்ணுன்னு பாத்துப்பாங்க. வாங்க வாங்க தம்பி பேம்பர்ஸ் அந்த மாதிரிதான் வாங்க. அதான் லிட்டரலா அது மட்டும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் தூத்து மட்டும் கழுவி விட மாட்டாங்க, மிச்சபடி எல்லாம் பண்ணுவாங்க. டிவியை உடைக்கிறான், என்ன இல்லாமோ பண்றாங்க. அவன் வீட்டுல உட்காந்து பெரிய அப்படின்னு இந்த அர்ஜென்டினால ஒரு பொண்ணு வரல வீரா அப்படின்னு பாத்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. அப்புறம் இத்தனைக்கு அது 6 மாசமோ 3 மாசமோ தான் லவ்வே பண்ணானுங்க டபுள் சைடா.
சரிங்களா? இவனுங்க உடனே அப்படியே 1000 காலமா லவ் பண்ணி டிவோர்ஸ் ஆன மாதிரி பண்ணி ஒண்ணு அந்த அந்த 6 மாசத்துலயே நாங்க டீப்பு போயிட்டோங்க. சும்மா 1000 அடி 2000 அடி கீழே போயிட்டோங்க நாங்க. 1000 அடி 2000 அடி அப்படியே உடம்பெல்லாம் குத்தி குத்தி ரத்தம் ரத்தம் ரத்தம். உனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியாது, நான் போறேன். இது ஓப்பனா இப்படிதான் இருக்கு. நானும் வீரசுமே நாங்க 3 பேர் தான் குரூப் போட்டு பேசிட்டு இருக்கோம். அவனை போட்டு நான் கேள்வி கேட்டுனேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கறான். அவன் நீங்க விட்டுருங்க. நான் சொல்றேன், நான் கலாய்க்கிறேன் ஓப்பனா டேரக்டா. நீ இந்த மாதிரி ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கேன், நான் ஓப்பனா அதை அப்படியே எடுத்து அப்படியே கலாய் பண்ண உன்னைய மீன் போட்டு செய்வேன் அப்படின்ட்டான். அந்த மாதிரிலாம் செஞ்சாதான் நீ ஓரளவுக்காச்சும் என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டு வருவேன்னு பார்த்தா, இவன் அதை அப்படியே பர்சனல் தாக்க எடுத்துக்கிட்டு நான் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உலகமே எனக்கு யாரும் இல்லைன்னு வானுங்க ஒண்ணு. நான் அப்படியே கேட்கறேன், உனக்கு என்ன டிப்ரெஷன்? உத்து போனாலா அமைதியா வேலைய பாத்தியா? ஒண்ணு வேற யாருன்னா ட்ரை பண்ணு. உங்களுக்கு மனசுக்கு கேட்கணும்னா அமைதியா உன் வேலையை பாரு, கரியரை பாரு, அப்பா அம்மாவை பாரு. இதெல்லாம் விட்டுதான் போயிட்டா ஐ மீன் டிப்ரெஷன்டா அப்படின்றான். ஒரு போஸ்ட் போடுறான், போட்டு முதலும் நீ முடிவும் நீன்றான். அவதான் நட்டுக்கிட்டு போயிட்டான். நொத்து வரான் இவனுக்கு. 100 வருஷம் உங்ககிட்டதான் வாழணும். அந்த டயலாக்னாலதான் தாக்கப்பட்டிருப்பான். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணா ஓத்தல்ட்டு இருப்போம். நாங்க எதுக்கு இருக்கோம்? கடலை விட்டு ஒரு மாதிரி முன்னாடியாச்சும் பரவாயில்லைங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே விட்டுருவாங்க. 2-3 நான் என்ன சொல்றேன், ஆசைக்கு ஒரு சொல்லுங்க. ஓகே, 2-3 ஸ்டேட்டஸ போட்டு முடிச்சிருவானுங்க. சரிங்களா? ஒரு மாசம் ஸ்டேட்டஸ போடுவானுங்க, ஒரு சோக ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதான் கரெக்ட். ஆசைக்கு இல்ல டிப்ரெஷனுக்கு ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. அது டிப்ரெஷன் ஆனங்கன்னா தம்பி 2 வாட்டி குளிக்க விட்டு அதுல டிப்ரெஷன் ஜாலியா ஆயிட்டு போயிருவாங்க. அவன் தான் வந்து ரியல் மென்னு. டிப்ரெஷன் நடக்கிறவன் தான் ரியல் மென்னு. அதெல்லாம் பண்ணாம இல்லடா போயிட்டடா அதாவது எப்படின்னா இவனுங்க எப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்தா கூட டிப்ரெஷன் ஆக மாட்டாங்க. இவன் வந்து போதா நாயன்னு விட்டு போனதுக்கு 3 மாசத்துக்கு வந்து போதா நாயன்னு விட்டு போனதுக்கு இவர் டிப்ரெஷன் கூடியது. அதேதான் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க பாப்பீங்களே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல. பாக்குறீங்களா? சரி விடுங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேங்க. அவனை இப்போ செய்வாங்க. இப்ப கூட அவனை கூப்பிட்டு செஞ்சிருக்கலான்னு பார்த்தேன் இந்த எபிசோடுக்கு. அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு சார். நீங்க சொன்ன மாதிரி சூசைட் கீசைட் ஏதாவது பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் செத்ததுக்கு பிராலி வீரஜ் எப்படி அந்த மாதிரிலாம் வைக்கவே இல்லாம நான் டிப்ரெஷன் கஷ்டமா சொல்றானுங்கன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு காரணமா காட்டிக்கின்னு மார்க் கம்மியா வாங்கினதுலாம் ஒரு இதுவா சொல்லிப்பானுங்க. பையன் அவன் வந்து ஒரு செமஸ்டர் டிராப் அவுட் ஆயிட்டாங்க. கொழுப்பு ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டி இப்ப திருப்பி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். நிஜமாலே உண்மை என்ன தெரியுமாங்க? நிஜமாலே உண்மையா இருந்தா என்ன பண்ணிருப்பான், அடுத்த இது திருப்பி காலேஜுக்கு வந்திருப்பான். இவன் வந்து இந்த ஒரு கெத்து மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, பாரு அவன் எவ்வளவு சின்சியரா இருந்தா ஒரு வருஷம் செமஸ்டரே டிராப் அவுட் ஆயிட்டான்டா. அந்த ஆர்காசம்காக இந்த நாய் இப்படி பண்ணிக்குது. வீட்டுல நீங்க வேற காசு அதிகமா இருக்குன்னு வேற சொன்னீங்கன்னா, அண்ணா நம்மளுக்கு என்னப்பா கஷ்டம், அப்பாங்க சோறு போத்துருவான். வீட்டுல உட்காந்து சும்மா வந்து ஒரு 4-5 டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ போட்டு லூசு மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தா அமைதியா நம்ம செத்துலாம். எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. உடைக்காத இதுவே கிடையாது. எல்லாத்தையும் உடைச்சிருக்கேன் முட்டா பைய. அவ்வளவு க்ளோஸ் இல்ல அவனுக்கு, அதனால எனக்கு தெரியல. ஓரளவுக்கு இப்போ சின்ன வயசுல ஒன்னா படிச்சோம், அப்புறம் ஹாஸ்டல் போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் வெளியே பார்த்தேன். இப்போ நான் வந்து சில பேர் சில ஃபைனல் இயர்ல வந்து என்கரேஜிங்கா நான் என்னென்னலாம் சொல்லணும்னா, சில பேர் என்ன சொன்னாங்க, அந்த இது வருவாங்க
அவன் எப்படின்னா நான் வந்து அவனை வந்து என்னை ரொம்ப மட்டமாக இது பண்ண நினைச்சிட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக நான் முன்னேறி வரந்தான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. ஐ என்கரேஜ் தெம். ஓகேங்களா, யார் யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணாலும் அவங்கள. அதுக்கப்புறம் சில பேர் வந்து நம்ம இவர் வாரணமா இந்த மாதிரி போயிடுவானுங்க, சூர்யா மாதிரி. அவங்களையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஃபிட்னஸ் பெரிய ஆள் ஆவாங்க. வருத்தி ஏதோ ஒன்று அதை வருத்தியாச்சும் நீ வரியா அப்படி வரியா, ஓகே ஐ என்கரேஜ் தெம். தோசை எதுவுமே இல்லாமல் போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஏற்றுக்கிட்டு அவனுங்களாம் நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் அவங்க வீட்டில் அப்பா அம்மாவே இல்லையாடா, உன்னை 20 வருஷமா உன்னை இது பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், நான் வீட்டுக்கே போயிட்டேன், வீடே யூஸ் பண்ணுவானுங்கன்னு. இதுவும் வாரணமாயிரம்ல வரும். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் அவர் வந்துருவாரு. இப்போ பிஜி பிளண்டர்ஸ் இறங்கிட்டானுங்க ப்ரோ. சிகரெட்னாவே ஸ்மோக்கிங் அவர்தான் ப்ரோ கிங் அப்படின்னு. நோ ஃபைட்டிங் நோ ஃபைட்டிங் அதானே. நோ ஃபக்கிங் நம்ம அப்படியே அதான் அது ஆல்ரெடி ப்ரோக்கனுங்க அதுங்க. ஓ ரைட். ஆமா அது வேற போடுவானுங்கல்ல. அத போங்கறாதே. ஏன்டா அவன் லைஃப்னாது உன் லைஃப்னாது, அவன் என்ன வேலை பண்றான், அவன் லைஃப் அவன் நடிச்சிட்டு போறான். புண்டேன் பார்த்தா உன் வேலை என்னன்னு பாடுறா கூதினா. எல்லாத்தையும் கம்பேர் பண்றேன்னா எதனா ஒரு நல்லதுக்காக கம்பேர் பண்ணி ஆடனா தேட மாட்டேன். எது குட்டி சாரா பண்ணுவோம் அது பண்ணானுங்க. ப்ரோ டிப்ரெஷன்னா என்னன்னு கூட உருப்படியா தெரியாது. அது மட்டும் இல்லாம இவங்க லவ்லாம் வந்து ஒரு வேற மாதிரி டிஸ்கிரைபா மாத்திக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து ஒரு காலேஜ் பையனை லவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்கன்னா, அதுக்கு என்ன அறிவு இருக்குன்னு என்ன சொன்னேன், நீ இந்த செமஸ்டருக்கு நேர் பண்ணிட்டா, இந்த நீ 12th இவ்வளவு மார்க் எடுத்தா உனக்கு நான் லிப்லா தரேன். அதுக்குள்ள உனக்கு அவ்வளோ இதெல்லாம் அதான் என்ன இனவு இது. அவன் தான் மோஸ்டா வேற ஏதாவது இந்த மாதிரி எவனா பயங்கரமான கிரிஞ்சு ஃபெயிலியர்ல பண்ண வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? இதுமா இவ்வளவு கிரிஞ்செல்லாம் பண்ணது இல்லைங்க. லாஸ்டா இதாங்க மோஸ்டா என்ன பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆயிட்டவனே ப்ளே பாய் ஆயிடுவானுங்க. நார்மல் கேஸ்ல சொல்றாங்க. இல்ல இப்போ இருக்கிறது ப்ளே பாய்ஸோட ஆரிஜினே அங்க தான ஸ்டார்ட் ஆகுது. they are not made, they are created. அந்த மாதிரி வந்துடுறானுங்க அவனுங்க. அதான் நான் சொல்றேன், மோஸ்டா நம்மள மாதிரி ஒரு நார்மலா இப்போ நார்மலா இருக்கவன் எப்படி யோசிப்பானா, ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த தற்கொலை இந்த மாதிரி கிறுக்கு வேலை பண்றதுலாம் வந்து அவனுக்கு கிரிஞ்சுன்னு தோணும். அதனால என்ன பண்ணுவாங்க, மோஸ்டா அவனுக்குள்ள என்ன தோணுன்னா, நம்ம வந்து சின்சியரா ட்ரை பண்ணுவோம். அவங்களால எனக்கு யாராவது டபுள் சாக்கு ஃபெயிலியர் ஆகணும், அவங்களால நமக்கு சின்சியரா இருக்க முடியல, டம்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, நாமளும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பொண்ணுங்களை பாக்குறது, என்ஜாய் பண்றது அப்படின்னு இருப்பாங்க. அதுல வந்து மோஸ்டா நான் தப்பு சொன்னேன், பட் நிஜமாலே நீ ஒரு பொண்ணு ஏமாத்தினா அது தப்புன்னு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா, நீ பண்ணிருப்ப காலேஜ். அதாவது இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அந்த காமெடியா டம்ப் பண்ணது சொல்லுவான். எப்படி தெரியுமா டம்ப் பண்ணிருப்பான், அந்த பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்திருக்கும், இல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்திருக்கும். அந்த பொண்ணு பப்ளிக் எக்ஸாம் வருது, நம்ம வீட்டுல பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்போ ஒரு குடும்பத்தை நினைச்சு டம்ப் பண்ணிருக்கோம். அப்படி இல்லைன்னா வீட்டுல மாத்திருப்பானுங்க, அப்பவே மாத்திட்டு அப்போ அப்பா அம்மா எல்லாம் நம்மள மிரட்டுறத பார்த்து பயந்து டம்ப் பண்ணிடுவோம். அத ஒரு இதுவா வச்சுக்கிட்டு நான் இப்ப பிளே பாய் ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வேற மத்த பொண்ணுங்களோட வாழ்க்கைய போய் கிட்டுக்கிறது இருக்கானுங்க. மோஸ்டா எல்லாம் கவர் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி we made the biggest. ஆனா இவ்வளவு பெருசா ஒரு இன்னும் உள்ளான டாபிக்கா இவ்வளவு பெருசா நமக்கு என்ஜாய் பண்ணி பேசிட்டோம். எண்டிங் நோட் போட்டுருங்க நீங்க. இது மார்லி நீங்க சொல்லுங்க, எப்பதான் முடியும் இந்த கிரிஞ்சு பண்றது நிப்பாட்டுவாங்களா? அதெல்லாம் முடியாது ப்ரோ, 2050 வரைக்கும் இது நீடிச்சிட்டே தான் இருக்கும். எவால்வ் ஆகும், டிஃபரண்டா எவால்வ் ஆகும். இது ஒரு எண்டே கிடையாது சார். அதான் இப்ப இந்த டிவிக்குள்ள இருக்கிறது பக்கத்து வீட்டுல போய் உடைப்பானுங்க தெரியுங்களா? இல்லன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிட்டு சன கஷ்ட போயிடா கூமுட்ட மாதிரி பண்ணுவாங்க. பேக்கிங் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க, கேட்டா லவ் ஒண்ணுமானுங்க. இருங்க அதையும் சிவகார்த்திகேயன் பண்ணிருக்காரு. என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா, எப்படி அன்றே கணிதர் இப்போ அதான் என்னோட எண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மோஸ்டா சொன்னேன், மோஸ்டா நீ லவ் பண்ணா பண்ணுடா. ஆனா எப்ப சொன்னா மோஸ்டா நீ வந்து ஒரு காலேஜ்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வரதுலாம் வந்து பண்ணலாம்,
ரொம்ப இதுவெல்லாம் போகாதீங்கன்னா நான் சொல்லுவேன். பிரேக்கப்லாம் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய டாக்ஸிக்கா வேலைகள் இருக்கு, போகாதீங்க. கரியர்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அமைதியா விட்டுருங்க. அவங்க நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா விட்டுடணும். ஓகேங்களா? இதுதான் நான் நான் என்ன சொல்லுவேன் சொல்றேன்னா பேசிக்கா. ப்ரோ அதான் சொல்லுங்க மார்லி, சொல்லுங்க. ஒரு முக்கியமான லவ் இது பண்றது மிஸ் பண்ணலாம். பண்ணிட்டோமேன்றேன். என்னது? இந்த புள்ளிங்க லவ் மிஸ் பண்ணிட்டோமே ப்ரோ. என்னங்க எங்க சைடு ஓப்பனிங்கே இல்ல ப்ரோ. அதுக்கு ஜென்மமே இல்லதான். பீட்டர் மாதிரி இருக்கீங்களே மம்மி பண்ணே இந்த மம்மி. இது புள்ளிங்க லவ்னா நான் இது சொல்ல வந்துட்டேன் வாங்க. அதாவது எப்படின்னா, எப்போ வீட்டுல இருந்து கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, சீக்கிரமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதனால புள்ளிங்க லவ். ஏன்னா இது டிக்டாக்ல நிறைய பேர் போட்டிருப்பானுங்க. அது இல்லைங்க, தாலியோட இப்போ போட்டு மாலையோட போட்டு. எனக்கு தெரிஞ்ச பையன் சரிங்களா, அவங்க வீட்டுல அந்த லவ் பண்ணிருக்கான் பொண்ணு, அந்த பொண்ணு 12th பொண்ணு. இப்போ அவன் 2000 பானம் வச்சுக்கோங்களேன், 20 வயசு இருக்கும் வச்சுக்கோங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்க வீட்டுல ஒத்துக்கல, அது வீட்டுல பண்ணியாச்சு. அவ வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவனுக்கு என்னங்க மெச்சூரிட்டி இருக்கும், வீடு எப்படிங்க சமாளிப்பான்? அவங்க வீட்டுல இத்தனைக்கும் அவங்க அப்பா இல்லைங்க, அவன் மட்டும்தான். அவங்க அம்மா தங்கச்சி மட்டும்தான். வேற என்ன பண்ணுவான்? கரியரை ஃபர்ஸ்ட் பின் பண்ணாதான் நைஃபை லீட் பண்ண முடியும்னு தெரியல இவனுங்களுக்கு. நான் என்ன சொல்ல, பிச்சை எடுத்துக்கூட நாங்க 2 பேரும் ஒண்ணா இருப்போம். பிச்சை எடுத்தா எத்தனை நாள் ஒண்ணா இருப்பீங்களா? ஒண்ணா இருப்ப லூசு பயல. சரி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒண்ணா இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் அது படுத்தா ஒண்ணும் சொத்துங்க. பீஸ் என்ன இதாகுது, 1 லட்சம் ரூபாங்க. இதெல்லாம் சொல்லும் போது தான் நான் உங்களுக்கு எங்களோட சங்கத்தோட விவரங்களை நான் சொல்றேன் வாங்க. எங்க சங்கத்தை நீங்க மாறி இப்ப இணைய மாட்டாரு. பட் நாங்க எங்க சங்கத்தை என்ன சங்கம்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்ன்ற சங்கம் தான். அதையும் மீறி நாங்க பண்ணிட்டோம்னா நோ பேபி கான்செப்ட் தான். ரைட். இது நம்ம படம் பாத்தீங்களா ப்ரோ? அதாவது என்னையும் சேர்த்துங்க சங்கத்துல. இத பத்தி நான் வீட்ல பேசுறேன் எங்க அப்பா கிட்ட நானு. இது பேசலாம், பட் இத இன்னொரு டாபிக்கா பேசுவோம். ஆமா, இத பத்தி நான் உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சங்கத்தை உருவாக்கணும்னா சும்மா இல்லைங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம். ஓகே, நம்ம இந்த எண்டிங் ஸ்டேட்மெண்ட் மொத்த முடிப்போங்க. லிசனர்ஸ்லாம் காண்டாயிடுவாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணு ஆனா பண்ணாம போ. ஆனா அந்த கேஸ்ட் பார்த்து பண்றது, அப்புறம் பார்சியாலிட்டி, வெள்ளையா இருக்கா கருப்பா இருக்கா மானரமா இருக்கான்னு பார்த்து லவ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு லவ் பண்ணா அது லவ்வே கிடையாது வேற. அதுவும் இல்லாம இவனுங்க பண்ணணுமே சில பேர் வேற பண்றானுங்க. அதெல்லாம் லவ்ங்கிற அந்த கேட்டகரியிலே வராது. அதாவது இவனை நான் சொன்னல, நம்ம ஆள் கதையிலேயே வந்தான்ல கதா நாயகன். அவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிட்ட ஒரு 6 மாசத்துல டிப்ரெஷன்ல இந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு ஒரு திக்கு முட்டான நிலைமைக்கு போவோம் தெரியுமா. ஒரு லவ் ஒரு டபுள் சாகி ஃபெயிலியர் ஆக போனோம். அந்த டைம்ல போயிட்டு இவர் ஆறுதெல்லாம் அந்த பொண்ணு நல்லா பேசினவுன்னு ஒரு குஜான் வந்திருப்பாரு. ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி இவர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இது இப்போ இவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க உடனே. இந்த மாதிரி கிறுக்கு வேலையும் பண்ணாதீங்கன்னா ப்ரோ இப்போ பசங்க லவ் பண்றது எப்படி இருக்குதுன்னா, இப்போ வடக்கன்ஸ் அவங்களோட வெர்ஜினிட்டியை எடுக்கிறது அதாவது வெர்ஜினிட்டியை கலெக்ட் ஒரு பெரிய மெச்சூரிட்டி தானோ அப்படின்றத இவனுக்கு லவ் பண்ணா நான் மெச்சூரிட்டிடா, நானும் பெரியவன்டா, எனக்கும் வயசு வந்துச்சுடா, என் ஹார்மோன்லாம் துடிக்குதுடான்ற மாதிரி பண்ணிருக்கானு. அதாவது என்ன சொல்றாங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவ கூட பர்சனலா பேசுறேன் அந்த அளவுக்கு நான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறானுங்க. பெருசா போய் பார்ட் 2 அடிக்கணும் போல இதை. சரி, நான் பார்த்து முடிச்சிருவேன். கடைசி இது, நீங்க லவ் பண்ணுங்க, எந்த கருமத்தினாலும் பண்ணுங்க, எதுவும் கிடையாது, உங்க இஷ்டம். நீங்க ஏதோ பண்ணுங்க, நல்லா இருந்தா சரி. இத சொல்லுங்க, நல்லா இருந்தா சரி. பெரிய எடுங்க பூமர் மாதிரி பேசுவேன். அவங்கள நீங்க புட்டு போன அப்புறம் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களால நல்லா அவங்க நல்லா இருக்கணும்னு கூட உங்களால மனசால யோசிக்க முடியும்னா கூட அவங்க பக்கமே நீங்க திரும்பி பார்க்காம அமைதியா அவங்க ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணா
உனக்கேண்டா எரியுது புண்டமனு? உனக்கு புரியல, இன்னொருத்தனை பிடிச்சிருக்கா, விடுக, அவ பண்ணிட்டு போறா. உனக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து அல்பத்தான வந்து ப்ளே ஆகுது. ஆமா. அவ்வளவுதான் இந்த டாபிக். தேங்க்ஸ் மண்டகோலார், மார்லி, அப்புறம் வாயில வேடை சேர்ந்த வீரஜ் அண்ட் பிராலி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ. நன்றிகள் தோழர்களே. நன்றிகள் தோழர்களே. இன்னொரு பாட்காஸ்ட்ல கண்டிப்பா பேசலாம். எல்லாருமே பேசலாம். நன்றி ப்ரோ.